எல்லாருக்கும் வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம கூட கிரிமரன் சிஏ இன்டர் மே 2024 நியூ சிலபஸோட ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் ஆல் இண்டியா ரேங்க் 12 எடுத்தவர் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் அவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். அண்டு இந்த வீடியோட எண்டிங்கில் ஸ்டூடெண்ட்ஸும் அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட டவுட்ஸ், அவங்களோட டிப்ஸ், அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்றதும் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிரிமரன் கூட பேசுவேன். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிரிமரன் கூட பேசுவாங்க. ஸோ வணக்கம் கிரி. Good evening, sir. யா யூ ஆர் ஃப்ரம் ட்ரிச்சி, ரைட்? Yes, sir. யா ஸோ நீ நம்ம சிஏ ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம்லேருந்து இருக்க, கரெக்டா? Yes, sir. ஓகே. ஸோ அண்ட் நீ உங்கள் வீட்டில் ரெண்டாவது பையன் என்கிட்ட ஜாயின் பண்ணுறது. உங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு வந்தான், ஃபவுண்டேஷன் முடித்தான், இன்டர் முடித்தான், இப்போ அழகாக ஆர்டிகல்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அவனோட தம்பி அவன் வழியில் அப்படின்ற அண்ணனின் வழியில்ன்ற மாதிரி வந்த சூப்பராக ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த ஃபவுண்டேஷனில். இன்டரில் கிளாஸில் மட்டும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்காம ஆல் இண்டியா லெவலில் பெருமைப்படுற மாதிரி மார்க் எடுத்து வச்சிருக்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட்டு உங்கள் அம்மாவுக்கு தேங்க்யூ. பிகாஸ் அவங்க இந்த ஆன்லைன் கிளாஸை பிலீவ் பண்ணாங்க. நிறைய பேரண்ட்ஸ் இந்த ஆன்லைன் கிளாஸை பிலீவ் பண்ணுறது இல்லை. ஸோ உங்கள் அம்மா ஆன்லைன் கிளாஸ் பிலீவ் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் அண்ணனை ஃபஸ்ட்டு அவங்க உள்ள சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் அவன் ரொம்ப நல்லா படிப்பான். ரொம்ப ரொம்ப நல்லா படிப்பான். எனக்கு ஒரு சின்சியர் சிகாமணின்னு அவங்க அண்ணன் தான். ஓகே. அதே மாதிரி ஒன்றையும் வளர்த்துருக்காங்க. அதே சின்சியாரிட்டி எல்லாம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீ சிஏ ஃபார் ஃபவுண்டேஷன் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்தல, அங்கேருந்து ஆரம்பி உன்னோட ஜேர்னியை. சார் நான் 10th எனக்கு கொரோனா சார். ஸோ அப்ப பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன டேட் ஆஃப் பர்த்? 5/4/2005. ஏப்ரல் 2005. ஓகே. ஸோ 10th அப்ப எந்த இயர் ஆல் பாஸ்? எந்த பேட்ச் அது? 2021 நினைக்கிறேன். 21 ஏன்னா நினைக்கிறேன்னு சொல்றா. டேய், நீ 10th எப்ப பாஸ் பண்ண உனக்கு தெரியாதா? 10th ஆல் பாஸ் தானே. அது என்ன இயர்னு சொல்றா? 20 to 23. அப்ப 23, அதாவது 31/3/23ல 12th முடிச்ச. எஸ் சார். ஓகே, தட் இஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷம் 12th முடிச்சிருக்கேன். சரி, ஓகே. சரி, அதுக்கப்புறம் எப்ப ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதின? ஜூன் 2023ல போன வருஷம் ஜூன் 2023 ஜூன் மாசம் நீ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதின. எவ்வளவு மார்க் எடுத்த ஃபவுண்டேஷன்ல? 319. 319. என்னென்ன மார்க்லாம் ஞாபகம் இருக்கா? எஸ் சார். சொல்லு. அக்கவுண்ட்ஸ் 87 சார், மேக்ஸ் 78, லா 64, எக்கனாமிக்ஸ் 90. ஓகே. இப்போ இன்டர்லயும் குடுன்னு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எழுதி பாஸ் பண்ணிட்ட. சோ இன்டர்ல எவ்வளவு மார்க் எடுத்த டோட்டலா? 504. 504. 84% வருமா? எஸ் சார். ஓகே, வெரி குட் 84%. அண்ட் இண்டிவிஜுவல் மார்க்ஸ் தான் சொல்லிட்டே வா. அட்வான்ஸ் அக்கவுண்ட்ஸ் 76 சார், லால 69, டாக்ஸேஷன்ல 89, காஸ்டிங் 95. 89 ஆடா டாக்ஸ்ல? எஸ் சார். அம்மாடி அம்மா. அப்புறம் காஸ்டிங் 95 சார். ஆடிட்டிங் 95 அப்பாடி. ஆடிட்டிங் 91, எஃப்எம்எஸ்எம் 90. டேய், ஆடிட்டிங் 91 ஆடா? எஸ். தியரி பேப்பர் அதெல்லாம், அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும்டா. அதெல்லாம் 85 வாங்கினாலே குதிரை கொம்புன்றாங்க. நீ என்னடா 90 வாங்கி வச்சிருக்க? எஃப்எம்எஸ்எம் 83. நான் எஃப்எம்எஸ்எம் கடைசியா எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன், நம்ம யூடியூப்ல சொல்றேன். ஏங்க அது கஷ்டமாவே இல்லைன்னு சொல்றாங்க பசங்கன்ட்டு. எல்லாரும் கமெண்ட்ல திட்டுறாங்க என்ன, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ட்டு. நம்ம பசங்க எக்கச்சக்க பேர் எஃப்எம்எஸ்எம்ல நல்ல மார்க் வாங்கி வச்சிருக்காங்க. எக்கச்சக்க பேர் மார்க் வாங்கி வச்சிருக்காங்க. எனக்கு இன்ஃபேக்ட் போன தடவை எஃப்எம்எஸ்எம்ல ஃபெயில் ஆனவங்களாம் இந்த தடவை பாஸ். அந்த இஏஎஸ்எஸ்எம் அதை எஃப்எம்ல ஃபெயில் ஆனவங்களாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் அவன்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டான். எல்லாம் 60 65 மார்க் எடுத்து சூப்பர் மார்க். சரி, ஓகே. நவ் செகண்ட் இன்டருக்கு மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு மாசம்? 8 மாசம் இருந்துச்சா? 9 months ப்ரீ ரிசல்ட். நீ ப்ரீ ரிசல்ட் பேட்ச், கரெக்ட். நீ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உடனே ஜாயின் பண்ண ப்ரீ ரிசல்ட் பேட்ச் நீ. ஓகே. சோ ப்ரீ ரிசல்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி ஃபவுண்டேஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே காஸ்டிங் முடிச்சிட்டியா நீ? எஸ், 100 மார்க் டெஸ்ட் எழுதி. ஓகே. உங்களுக்கு நான் லைவும் ரெக்கார்டும் கலந்து கொடுத்த பேட்ச் உங்க பேட்ச், கரெக்ட்டா? எஸ் சார். ஓகே. சோ என்னென்ன கிளாसेसலாம் உங்களுக்கு நான் ரெக்கார்டிங் கொடுத்தேன்? காஸ்டிங், அக்கவுண்ட்ஸ், எஃப்எம். எஸ் சார். கரெக்ட்டா? இந்த 3 சப்ஜெக்ட் நீங்க ரெக்கார்டிங் போனீங்க. நான் லா லைவ் எடுத்தேன்.
ஆடிட்டிங் லைவ் எடுத்தேன், எஸ்எம் லைவ் எடுத்தேன். எஸ் சார். அதுக்கப்புறம் டாக்ஸ் சாய் சார் இருக்கு. வந்து டிடி லைவ் எடுத்தாரு. வெங்கட் எஸ் சார் வந்து ஜிஎஸ்டி லைவ் எடுத்தாரு. கரெக்ட்டா? எஸ் சார். ஸோ இந்த லைவ் அண்ட் ரெக்கார்டடு, இந்த ஆன்லைன் இதெல்லாம் பத்தி உன்னோட கருத்து என்ன? பிகாஸ் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பிரச்சனை என்ன தெரியுமா? கிருஷ்ணன் சார ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆன்லைன் கிளாஸ பிடிக்காது. கிருஷ்ணன் சார் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் எடுத்தாருன்னா, நான் என் பையனையோ, பொண்ணையோ சேர்த்து விட்டுர்றேன் அப்படின்னு எவ்ளோ பேர் தெரியுமா? நானும் போராடிட்டேன். இல்லைங்க ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸோட ஆன்லைன் பெஸ்ட்டுங்க. இப்போ ஒரு பயலும் ஒரு ஊர்ல இருக்கான். அவங்களால நேர்ல வர முடியுமா? அப்படின்னு எவ்வளவோ கேட்டேன். பொண்ணுங்களுக்கு அவ்ளோ சேஃப்டின்னு சொல்லியிருக்கேன். அம்மா, அப்பா அதாவது அந்த சாப்பாடுன்றது ரொம்ப முக்கியம் படிக்கிற பசங்களுக்கு. ஓகே. நீ ஒரு நாள் வந்து உனக்கு வயித்தால போச்சுனாலே, அந்த நாள் போச்சு. ஓகே. ஸோ அப்போ என்ன பசங்க நல்லா படிச்சாலும், என்ன டீச்சர் சொல்லிக் குடுத்தாலும், அந்த சூழ்நிலை அம்மா, அப்பா கண் பார்வையில இருந்து படிக்கிற மாரி இருக்காது. அந்த காலத்துலலாம் வேற வழி இல்ல. எல்லாரும் கிளம்பி ஒரு ஊருக்கு வந்தாங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டாங்க. லாட்ஜ்ல தங்கினாங்க. மேன்ஷன்ல தங்கினாங்க. ஒரே பாத்ரூம் 55 பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அது அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு. அப்ப வேற வழி கிடையாது. இன்னைக்கு கையில எல்லார்ட்டயும் ஸ்மார்ட் போன்ஸ் இருக்குது. அ எல்லாரும் வந்துட்டு வி ஆர் ஹேவிங் லைக் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எக்ஸெட்ரா. ஸோ டுடே வி ஆர் ஹேவிங் திஸ் அந்த டெக்னாலஜி இருக்குது. அத யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னா கூட, மக்கள் அத புரிஞ்சுக்கிறது இல்ல. ஸோ உங்க அம்மா எப்படி புரிஞ்சுட்டாங்க? நீ அத எப்படி புரிஞ்சுகிட்ட? ரெக்கார்டட்ல ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி தான் சார். நெறைய தடவ காஸ்டிங்லலாம் நான் மிஸ்டேக் பண்ணேன்னா, அத திருப்பியும் போய் பார்க்கணும்னா, லை அ ஃபேஸ் டு ஃபேஸ் வந்தேன்னா, திருப்பியும் அதே இத பார்க்க முடியாதுல்ல சார். ஓ! அன்னைக்கு நான் ரெக்கார்டெல்லாம் அது மிஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, மிஸ் பண்ணது தான். இப்போ உங்க பேட்ச பொறுத்தவரைக்கும் ரெக்கார்டிங் வித் லைவ் இருக்கும். ஓகே. அதாவது எஸ் சில சப்ஜெக்ட்ஸ்லாம் ரெக்கார்டிங் இருக்கும். அதாவது 2 சப்ஜெக்ட் ரெக்கார்டிங் இருக்கும். 3, 4 சப்ஜெக்ட் வந்து லைவ் இருக்கும். ஸோ அது மிக்ஸ் எஸ் இருந்துச்சு. ஸோ அது உனக்கு எப்படி அத நீ ஃபீல் பண்ண? சார் ஒண்ணு எல்லாமே ரெக்கார்டிங்கா போயிருக்கலாம். இல்லன்னா எல்லாமே லைவ்வா போயிருக்கலாம். அத ஃபீல் பண்ணியா? எப்படி அது? அது கரெக்ட்டா இருந்துச்சு சார். அப்ப சம் மாரி இதுக்கு ரெக்கார்டிங்கா இருக்கவும், ஏதாச்சும் நான் எங்க மிஸ் பண்றேன்னா, திருப்பியும் ரீவைண்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு சம் மாரி இதுக்கு இதாவும். தியரி மாரி இதுக்கு இன்டராக்டிவா லைவா இருந்தது தான் கரெக்ட்டா இருந்துச்சு. ஓகே. எஸ்எம்க்கெல்லாம் ரொம்ப அந்த இன்டராக்டிவா இருந்தது தான் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வெரி குட், வெரி குட். ஸோ ஒரு நாளைக்கு நம்மளோட ஷெட்யூல் எப்படி இருந்துச்சுன்னா, உங்களோட கிளாஸஸ்ல நீங்க டெய்லி ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ட ரெக்கார்டிங் பார்ப்பீங்க. அப்புறம் நான் லைவ் எடுப்பேன். லா 1 மாசத்துல முடிப்போம். ஆடிட்டிங் 1 மாசத்துல முடிப்போம். அ எஸ்எம் ஒரு 20 டேஸ்ல 15 டூ 20 டேஸ்ல முடிப்போம். டிடி அண்ட் ஐடிடி கிட்டத்தட்ட 4 1/2 மாசம் போச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி இப்போ உங்களுக்கு போச்சு. ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஈவினிங் போய்க்கிட்டே இருக்கும். நான் ஒரு சப்ஜெக்ட்ட முடிச்சுட்டு வருவேன். அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு ரெக்கார்டிங் போய்க்கிட்டே இருக்குன்ற மாரி. அப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 6 டூ 7 ஹவர்ஸ் கிளாஸஸ் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வேற செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஆவரேஜா எவ்வளோ ஹவர்ஸ் படிப்ப? காலைல எத்தன மணிக்கு எந்திரிச்சுப்ப? எத்தன மணிக்கு தூங்குவ? நீ எக்ஸாம்க்கு முன்னாடி, அதாவது அந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்த? அது அது செப்பரேட்டு. முதல்ல கிளாஸ் இந்த செப்டம்பர், அக்டோபர் ஏன்னா நீ ஆகஸ்ட்ல ப்ரீ ரிசல்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருப்ப. அப்போ ப்ரீ ரிசல்ட் பேட்ச்ல எவ்வளோ நேரம் படிச்ச? அப்பைலேருந்து சொன்னே வா. ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிசல்ட் பேட்ச்ல காஸ்டிங் மட்டும் தான் இருந்துச்சு சார். அப்ப 8 to 10 ஹார்ஸ் படிச்சேன். ஒரு 1 மந்த்ல காஸ்டிங் ஃபுல்லா முடிச்சுட்டோம் சார். அந்த இது முடிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் காஸ்டிங் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன் சார். ஓஹோ! 30 மார்க். ஃபர்ஸ்ட் காஸ்டிங் டெஸ்ட்ல ஃபெயிலா நீ? அந்த ப்ரீ எஸ். ரிசல்ட் பேட்ச்சோட காஸ்டிங் டெஸ்ட்லயா? எஸ் சார். ஆஹா! அப்ப 0 டூ ஹீரோவாடா நீ? எவ்வளோ அப்ப மார்க் எடுத்த ஞாபகம் இருக்கா உனக்கு? 30 30யா? 30. எஸ். ஓகே. அதாவது ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதிட்டு உடனே நான் ப்ரீ ரிசல்ட் பேட்ச்ல உன்ன போட்டிருப்பேன். எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான். அப்ப நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் குடுத்திருந்திருப்பேன். அத நீ எழுதி அது வந்து ஒரு 2 மந்த்ஸ்ல ஐ திங்க் 2 மந்த்ஸ் கழிச்சு தான் டெஸ்ட் வச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். எஸ். அதாவது 1 1/2 ரிசல்ட்லாம் வந்து மந்த் கேப். நீங்க இன்டர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி புக் வாங்கி அதுக்கப்புறம் தான் வச்சிருந்திருப்பேன் அது. கரெக்ட்டா? எஸ் சார். சரி. அப்போ உன் மனநிலைமை எப்படி இருந்தது? அப்பதான் ஹீட் புரிஞ்சுச்சு. ஓ! ஃபவுண்டேஷன்ல இது நம்பர் 1 மார்க் பத்தாது. வாங்கினாலும் 300 மார்க் வாங்கினாலும் இன்டர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டியா? எஸ் சார். சரி. அத ஓகே. நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன். அப்பயே எஃபர்ட்ஸ் நெறைய போட ஆரம்பிச்சுட்டேன். ம், ம், அதுக்கப்புறம் ம். 10 to 12 ஹார்ஸா இன்கிரீஸ் பண்ணிட்டேன் சார். வெரி ஆ குட்ரா, வெரி குட்ரா, வெரி குட்ரா, வெரி குட்ரா. அப்புறம் எக்ஸாம் கிட்ட வரும்போதுனா, அப்ப ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் ஒரு 120 டேஸ், 100 டேஸ் இருக்கும்போது, ஃபுல்லா இதுக்குள்ளயே வந்துரலாம். வேற எதுவும் வேணான்னு அப்ப நான் மத்த எந்த என்டர்டெயின்மென்ட் எதுவும் சூஸ் பண்ணாம ஃபுல்லா படிச்சுட்டு தான் இருந்தேன் சார். ம், அப்புறம் ம், பட் ஹெல்த் மட்டும் பாத்துக்கணும்னு ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் வொர்க் அவுட் பண்ணுவேன். ம், ம். எக்ஸாம்ஸ் கிட்ட ஒரு 30 டேஸ் வரும்போது, அதையும் ஃபுல்லா விட்டுட்டு, ஃபுல்லா இதுலயே வேற எதுவும் பண்ணாம ஸோ ஆவரேஜா ஒரு நாளைக்கு
ஒரு பசங்க எவ்வளவு நேரம் படிக்க முடியும் உன்னால? நீ எக்ஸ்பீரியன்ஸ்லன்னு சொல்லு. சார் இவ்வளவு நேரம் படிக்க முடியும் சார் அப்படின்னு எவ்வளவு நேரம் சொல்லுவ? எஃபெக்டிவா ஒரு 14, 15 ஹவர்ஸ் படிப்பேன். 14, 15 ஹவர்ஸ். ஓகே. எத்தனை மணிக்கு எந்திச்சா எத்தனை மணிக்கு தூங்கினா? நான் 7 எனக்கு ஸ்லீப் முக்கியம்ட்டு ஒரு 7.5 ஹவர்ஸ் நான் தூங்குவேன். ஓகே, ஓகே. சோ அதான் தூங்குற நேரம் 7:30 மணி நேரம் தவிர மிச்சம் எல்லா நேரமும் படிச்சுன்னு இருப்பேன் சார் அப்படின்ற மாரி. கரெக்ட்டா? ஒரு 1/2 அன் ஹவர் நடுப்புற பிரேக் எடுத்துக்கலாம். சாப்பிடுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸ்ட்ரா பிரேக்ன்னு வச்சுக்கோயேன். சரி குட். நீ இந்த ஆன்லைன் கிளாஸ் உனக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படுதுன்னு நினைக்கிறேன்? லைக் இப்ப டிராவலிங் டைம் சேவ் ஆயிருக்கலாம். ஓகே, அதுதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஓகே. அதே டிராவலிங் மாதிரி வெயில் காலத்துல அந்த வெயில் படாம படிச்சிருக்கலாம். அந்த எனர்ஜி இந்த சூரியனுக்கு பக்குன்னு குடுக்குமே, அந்த மாரி குடிக்காம, ஓகே கிளாஸ இப்படி லேப்டாப்ப மூடுனா அடுத்த செகண்ட் புக்க திறக்கலான்ற மாரி இருந்திருக்கும். ஓகே. சோ இது மாரி. சோ நீ நான் உங்களுக்கு எவ்வளோ சாப்டர் வைஸ் டெஸ்ட் வச்சிருப்பேன்? ஏன்னா மக்களுக்கு தெரியாது நான் உங்களுக்கு எவ்வளோ சாப்டர் வைஸ் டெஸ்ட் வச்சிருப்பேன்ட்டு. மொத்தம் எவ்வளோ சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க நீங்க? ஒரு பண்டில் நிறைய இருக்கு. ஒரு புக்கு இப்ப சும்மா சொல்லு. ஒரு ஐடி புக் சாப்டர் ஒரு சப்ஜெக்ட் இப்ப காஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் ஒரு 13 சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதியிருப்பியா? அதுல 2 தடவை எழுதியிருக்கேன். 2 தடவ எழுதினீங்கல்ல? கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒரு 13 அதுக்கப்புறம் ஒரு 13ன்னு நினைக்கிறேன். காஸ்டிங் 2 தடவ எழுதினீங்க. அதுக்கப்புறம் வேற என்ன? லா லா எவ்வளவு தடவ எழுதியிருப்பீங்க? லா வந்து எல்லா சாப்டருக்கும் ஒரு டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. அப்புறம் சில சாப்டர்ஸ்லாம் கம்பைன் பண்ணியும் ஆமா. திருப்பி கம்பைன் பண்ணி எழுத வச்சேன். கரெக்ட். சோ ஃபர்ஸ்ட் எல்லா சாப்டரும் எழுதி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கம்பெனி லா மட்டும் தனியா எழுத வச்சு, அதர் லா தனியா எழுத வச்சேன். ஞாபகம் இருக்குது. ஓகே. சோ கிட்டத்தட்ட அது ஒரு 15, 12, 13 வந்திருக்கலாம். அதே மாரி அக்கவுண்ட்ஸ் எல்லா ஏஎஸ்க்கும் ஒரு டெஸ்ட் வச்சோம். ஓகே. அது கிட்டத்தட்ட ஒரு 15, 16 டெஸ்ட் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது ஆடிட்டிங்கு 30 போகும். ஆ 30 போகும். ஏஎஸ் மட்டுமே அக்கவுண்ட்ஸா? 20. ஓ! ஆமால்ல. அக்கவுண்ட்ஸ் நெறைய டெஸ்ட் இருந்திருக்கும். கரெக்ட். மோர் தென் 30 கூட இருந்திருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் டாக்ஸ்ல இவரு பிராக்டிஸ் கொஸ்டின் தனியா டெஸ்ட் குடுப்பாரு. டெஸ்ட்ன்னு தனியா நீங்க டெஸ்ட் தனியா. குடுப்பாரு. ஆமா. அப்புறம் ஜிஎஸ்டி டெஸ்ட் தனியா போகும். ஆ ஆடிட்டிங்ல எல்லா சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் போகும். அதுக்கப்புறம் திருப்பி எம்சிக்யூவோட ஒரு டெஸ்ட் எழுதியிருப்பீங்க நீங்க. அதுக்கப்புறம் 100 மார்க்ஸ் டெஸ்ட் எவ்வளோ தடவ எழுதினோம் நம்ம மொத்தமா? எக்ஸாம்க்கு முன்னாடி? அந்த இல்ல மார்க் ஆக்சுவலி டெஸ்ட் அப்பப்பவே 2 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதினேன் குடுத்துட்டு சார். இருந்தேன். கரெக்ட். அதுக்கு முன்னாடி 2 சப்ஜெக்ட் எழுதினேன். 100 முடிக்கும்போது 100 மார்க்ஸ் டெஸ்ட் குடுத்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. சோ அது ஒன் டைமு. எக்ஸாம்க்கு முன்னாடி எவ்வளோ தடவ எழுதினீங்க? மார்க் டெஸ்ட் மட்டும் 2 தடவை சார். அது இல்லாம 2 எழுதியிருக்கோம். ஓகே. அப்ப 2+2 மொத்தம் 4. சோ எக்ஸாம்க்கு முன்னாடி 4 தடவ. அது தவிர சப்ஜெக்ட் முடிச்ச உடனே அந்த ஒரு 10 டேஸ் கழிச்சு 1. சோ மொத்தம் 5 டெஸ்ட் வித்தின் 8 மந்த்ஸ் 5 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதியிருக்கீங்க. ஓகே. கிளாஸ் டெஸ்ட்ல நான் உன்ன ஆவரேஜா போட்டு கடைசியா உனக்கு ஒண்ணு சொல்லியிருப்பேன்ல இவ்வளவு மார்க் நீ வாங்கலான்ட்டு. ஆவரேஜா நீ எவ்வளவு மார்க் வாங்கின கிளாஸ் டெஸ்ட்ல? அதுல 70 to 75% இருந்துச்சு. ஓகே, ஓகே, ஓகே. அதான் நானும் எதிர்பார்த்தேன். நீ 75% தான் வாங்குவேன்னு நானும் எதிர்பார்த்தேன். 10% இன்கிரீஸ் ஆயிருக்குது. சாதாரண விஷயம் கிடையாது. அப்பதான் உங்க அம்மாட்ட கேட்கும்போது உங்க அம்மா சொன்னாங்க, 15 நாள் அவன் முகத்தையே நான் பார்க்கலன்னாங்க. வீட்டுக்குள்ள தான் இருப்பான். ஆனா அவன நான் பார்க்கவே முடியாதுன்ன மாரி. சோ கடைசி 10, 15 டேஸ் என்ன பண்ண? அப்ப வேற எதையும் பத்தி யோசிக்காம அந்த மைண்டுக்குள்ளே புக்க தான் மூவ் பண்ணிட்டே இருந்தேன். ஞாபகம் இருக்கா? நான் உன்ன அப்பல்லாம் ஃபோன் அடிச்சு கேட்பேன். ஏதோ டேய் இந்த டெஸ்ட் எப்படி? அது டெஸ்ட் எப்படி? ஏதோ ஒரு 4:30 இந்த மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கொஸ்டின் ஏதோ வந்துச்சா ஈவினிங்லாம் நான் இல்லையா? உன்ட்ட பேசுவேன். எஸ் சார். எனக்கு இப்ப சட்ட ஞாபகம் வரல. ஆனா இந்த மார்க் டெஸ்ட் எப்படி இருந்துச்சு? இது எப்படி? ஏதோ ஒண்ணு கேட்டிருக்கேன் நான் உனக்கு. அது மாரிலாம். சோ 17 ஹவர்ஸ் கிட்ட படிப்பியா அப்போ? கடைசியா? 7, 15 அப்படிதான் இருக்கும். 15ஆ? சரி. ஓகே. எதனால மத்தவங்களோட உன்னால கச்சா முச்சான்னு மார்க் அதிகமா வாங்க முடிஞ்சது? எதனால? அந்த 100 டேஸ் கிட்ட ஃபுல்லா டிசிப்ளினா வேற எதுவும் பண்ணாம படிக்கிறது மட்டும் தான் பண்ணீங்க. ஓகே. எப்ப நம்ம போர்ஷன்ஸ் முடிச்சோம்? ஜான்வரி அப்பயே முடிச்சுட்டேன் சார். டாக்ஸ் மட்டும் போயிட்டு இருந்துச்சு. டாக்ஸ் மட்டும் போயிருந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்கு. இன்ஃபான்ட் என்னோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. சார் டாக்ஸ சீக்கிரம் முடிச்சு விடுங்க சார் அப்டின்னாங்க. சார் என்ன சொன்னான்னா, சார் ஒரு சப்ஜெக்ட்டாவது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் இழுத்து எடுப்போம் சார். எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்க பாட்டுக்கு குடுக்குன்னு வச்சுறீங்க. அப்புறம் இவன் படிக்கிறானா, படிக்கலையான்னு எப்படி சார் தெரியும்? அப்படின்னு கேட்பான் என்கிட்ட. அதனால அவன் கொஞ்சம் பொறுமையா எடுப்பான். சார் பொறுமையா எடுக்கலாம் சார். ஒண்ணும் அர்ஜென்ட் இல்ல சார். எல்லா சப்ஜெக்ட்டும் குடுக்கணும்னு எதுக்கு சார் முடியும்? அப்புறம் இன்ஃபான்ட் எங்க அம்மா சொன்னாங்க. இல்ல சார் நீங்க முடிச்சு விட்டுருங்கன்னாங்க. அப்பதான் மார்னிங் வச்சு ஒரே வாரத்துல முடிச்சோம் டாக்ஸ் இல்ல. அப்ப பார்த்தீங்கன்னா கூட பிப்ரவரி 1 வீக், 2 வீக்ல முடிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சோ, அப்போ உங்களுக்கு நெறைய டைம் இருந்துச்சு படிக்கிறதுக்கு. ஓகே. நெறைய தடவ டெஸ்ட் எழுத முடிஞ்சது. நெறைய டைம் இருந்துச்சு. சோ, வெல் இன் அட்வான்ஸ் கிளாஸ முடிக்கிறது பெட்டரா இருந்துச்சா? எஸ் சார்.
ஓகே. வெரி குட். ஸோ மத்தவங்களுக்கும் உனக்கும் எதனால எக்ஸாம் டைம்ல எக்ஸ்ட்ரா மார்க் வந்திருக்கும்னு நீ நினைக்கிற? ஏன்னா உன்ன மாரி நெறைய பேர் படிச்சாங்க. இப்ப ரிஹானாலாம் நல்லா தான் படிச்சா. ஓகே. அ ஆல்மோஸ்ட் 350, 360, 370 எல்லாம் எல்லாருமே எடுத்துட்டு இருந்தீங்க. ஓகே. எப்படி ஒரு 100 மார்க் எக்ஸாம்ல புசுக்குன்னு ஏறிச்சு உனக்கு? சார் அப்படி என்னடா நான் எதுக்காக கேட்கிறேன்னா, எல்லாருமே அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம் எழுதும்போது சொதப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதும்போது எனக்கும் அதான் கம்மியா வந்திருக்கு. ஆ 76. சோ லைக் என்ன ஃப்ளங்க் ஆன அந்த டைம்ல? என்ன உனக்கு பதட்டம் வந்துச்சு? ஆச்சா பதட்டம் வந்துச்சா? எனக்கு அக்கவுண்ட்ஸ்லயும் டாக்ஸ்லயும் மட்டும் எக்ஸாம் சென்டர்ல பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா ஆச்சு? இன்விஜிலேட்டரோட கொஞ்சம் இது இதாச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டே எக்ஸாம் அவங்க உட்காரவும் உள்ள ஒரு நான் சீக்கிரம் போனதுல ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வெயில்லே நின்னுட்டு உள்ள போய் அந்த மாதிரி அக்கவுண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு. அப்படியா? டாக்ஸுக்கு நான் 1:00 ஆட்டோ கால் பண்ணு, அது 1:30 தான் வந்தாங்க. லேட் ஆயிருச்சு. சோ ஓகே எக்ஸாம் சென்டர்ல இல்ல. உனக்கு சூழ்நிலை சரியா அமையல அப்போ. எஸ். ஓகே. டாக்ஸ்க்கு? டாக்ஸுக்கு நான் 1:00 அப்படி அங்க உட்கார விட மாட்டாங்களேன்ட்டு கொஞ்சம் 1:00 ஆட்டோக்கு கால் பண்ணேன். அவங்க 1:30 வந்து ஆ. 1:40 தான் நான் எக்ஸாம் சென்டருக்கே போனேன். ஓஹோ! நெக் டு நெக்ல போன. ஆனா பேப்பர்லாம் உங்க டைம்ல குடுத்துட்டாங்களா? 1:45 ஆ, அதெல்லாம் குடுத்துட்டீங்களா? எஸ். ஓகே. சோ அப்ப எக்ஸாம் சென்டர் பிரச்சனை இல்ல. பிகாஸ் ம். ஆக்சுவலி ஃபவுண்டேஷன்ல எக்ஸாம் சென்டர்லயே நெறைய பேருக்கு பிரச்சனை வந்துச்சு. பேப்பரே டைம்ல குடுக்கலன்றாங்க. ஓகே. இப்போ 1:45க்கு குடுக்கணும்னா குடுக்கல. அதே மாரி 2:00 குடுக்கணும்னா குடுக்கலன்ற மாரி சில பேரண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. நல்ல வேள அந்த மாரி எதுவும் நடக்கல. ஓகே. லால ஏன் நீ எதிர்பார்த்த மார்க் வரல? எனக்கு தெரிஞ்சு நீ லால ரொம்ப கம்மி. ஆமா சார். ஓகே. நான் அது இப்ப எப்படி காஸ்டிங், ஆடிட்டிங் எழுதுன்னா அந்த மாதிரி அதுல ரொம்ப கான்பிடென்ட்டா தான் இருந்தது சார். ஆ. ஏன் குறைச்சாங்க? எல்லாத்துக்கும் செக்ஷனும் எல்லா கொஸ்டினுக்கும் கோட் பண்ணேன். அப்புறம் ஏன் குறைச்சிருக்காங்கன்னு அ ஆக்சுவலி உன் பேப்பர் ஆர்டில போட்டு ரூ. 10 கட்டி எல்லா பேப்பரையும் வாங்கிடு. ஏன்னா பிற்காலத்துல வர சங்கதியினர் அத பார்க்கணும்னு வச்சுக்கோயேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பொறுத்தவரைக்கும் நீ லால நல்ல மார்க் தான் வாங்கியிருப்ப. அது ஏன் மார்க் கம்மியாச்சுன்னு நானே கூட பார்க்கணும். ஆனா எல்லாருக்குமே லால மார்க் கம்மியா தான் போட்டுருக்காங்கன்ற மாரி நமக்கு ஃபீலிங். நான் பார்த்த வரைக்குமே சொல்றேன். யாரும் அந்த 80, 85லாம் வாங்கல லால. எல்லாருமே இந்த 70, 73 அந்த ரேஞ்சில தான் வாங்கியிருக்காங்க மேக்ஸிமமே. ஓகே. ஸோ அ அடுத்தது என்னது? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்டின்னும்போது, இதே மாரி ஃபைனல் இயர் ரேங்க் வாங்கணும்ன்றது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். கரெக்ட்டா? ஆ? எஸ் சார். ஆ பட் எப்பயுமே சொல்ற மாரி தான். நான் என்னைக்குமே உங்கள ஆல் இண்டியா ரேங்க் புஷ் பண்ணதில்ல. நான் எப்பயுமே சொன்னதில்ல. கிளாஸ்ல கூட ஒரு தடவ கூட டேய் ஆல் இண்டியா ரேங்க் வாங்குங்கடாலாம் நான் பேசியிருக்க மாட்டேன். ஆனா 80% வாங்கணும், 75% வாங்கணும்ன்றது தான் நம்மளோட டார்கெட்டா இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்லயும் 70, 75 வாங்குங்கடா அப்படின்றது தான் டார்கெட்டா இருக்கும். அத்திப்பூத்தா மாரி ஏதோ ஒண்ணு நமக்கு நல்ல நேரம் அமைஞ்சதுன்னா, இந்த மாரி நல்ல மார்க் கிடைக்கும். ஸோ சூப்பர். அண்ட் நல்ல ஆர்டிகிள்ஷிப் உங்க அண்ணன் மாரியே ஜாயின் பண்ணிக்க. ஓகே. நீங்கலாம் வந்து எங்க போனாலும் நீங்க தனித்துவமா தெரிவீங்க. ஸோ அத பத்தி எனக்கு ஒரு தேங்க் டவுட்டுமே இல்ல. ஸோ நவ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஒருத்தரா உன்ட்ட கேட்பாங்க. ஆக்சுவலி உன்ன நெறைய பேர் கங்கிராச்சுலேட் பண்ணணும்னு இருக்காங்க. ஆ யூ. ஸோ எல்லாரும் மாஸா ஒரு தடவ அன்மியூட் பண்ணி கங்கிராச்சுலேட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க எல்லாரும். இப்ப வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆன் பண்ணி கங்கிராச்சுலேட் பண்ணுங்க. ஓகே. கங்கிராச்சுலேட் பண்ணுங்க. பண்ணுங்க ஆரம்பிங்க. Congrats, ma. Congratulations, Anna. தேங்க்யூ. ஓகே. கிரி இப்போ இதுல வந்துட்டு போத் ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர் எல்லாரும் கலந்து தான் இருப்பாங்க. ஸோ எஸ் சார். சரி கங்கிராச்சுலேட் பண்ணிட்டீங்க. இப்போ மியூட்ல போங்க. ஒருத்தர் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதாவது சில பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் பேரு கூப்பிடுறேன். நீங்க உங்களோட கேள்விய கேட்கலாம் கிரி கிட்ட. ஸோ சம்படி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் சம் கொஸ்டின். ஏய் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டக்குன்னு நடக்கணும். நீங்கலாம் எதுக்கு வந்திருக்கீங்க? சும்மா என் மூஞ்சிய பார்க்கறதுக்கு, அவன் மூஞ்சிய பார்க்கறதுக்கா வந்திருக்கீங்க? நான் கேள்வி கேட்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கீங்க. கபிலன் அன்மியூட் பண்ணி பேசுடா. கேக்குதா சார்? ஆ சார் அக்கவுண்ட்ஸுக்கு என்னென்ன சாப்டர்ஸ்லாம் கொஞ்சம் வெயிட்டேஜ் வர மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இம்பார்ட்டண்டா படிக்கிற மாதிரி? ஏன்னா ரொம்ப எதுவுமே கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்கு நிறைய விஷயம். ஸோ அதனால இன்டர் அக்கவுண்ட்ஸுக்கு மட்டும் ஏதாவது டிப்ஸ் கொஞ்சம் லவுடா பேசுங்க. இன்டர் அக்கவுண்ட்ஸ்ல அவனுக்கு நெறைய புரியாத மாரியே ஒரு ஃபீல் இருக்கான். என்ன சாப்டருக்கு வெயிட்டேஜ் அதிகம்னு கேட்கறான். அது அந்த விஓஎஸ் போர்ட்டல்லயே அந்த சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அதுல கொடுத்திருக்காங்க. மாடியூல் 3க்கு நிறைய வெயிட்டேஜ் இருக்கு. அமால்கமேஷன், அந்த கம்பெனி அக்கவுண்ட்ஸ் அந்த இதுக்கு தான் அதிக வெயிட்டேஜ். கன்சாலிடேஷன்.
அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டா பாக்குறதா இல்லைன்னா வந்துட்டு சாப்டரா பாக்குறதான்ற மாதிரி அவன் கேள்வியா இருக்கான்னு எனக்கு தெரியல. புக் சம்ஸ் போட்டு பார்த்தா போதுமா, இல்லைன்னா ரமேஷ் சார் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் சம் பார்க்கணுமா, இல்லைன்னா அதை தாண்டியும் சம்ஸ் எல்லாம் வருதா? நான் புக் சம்ஸ் பார்த்தேன் சார். ரமேஷ் சார் மெட்டீரியலும் பார்த்தேன் சார். நான் அதுக்கப்புறம் வந்து எம்டிபி ஆர்டிபி அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் 5 அட்டம்ஸோடது ஒரு 2 to 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிருப்பேன். அந்த மாடல் பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு ஓகே, ஆனா பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ஓல்டு சிலபஸ் தான் இருக்கும். அந்த ஓல்டு சிலபஸ்ல எதெல்லாம் தேவையில்லையோ அதை நீங்க டெலீட் பண்ணிட்டு ஓகே அவன் போட்டு பார்த்துருக்கான். சரியா? அதெல்லாம் கொஞ்சம் வேலை இழுத்து வச்சதுதான். ரமேஷ் சார் மெட்டீரியல் அது கவர் ஆச்சாடா ஆவலியாடா கிரி? கவர் ஆயிருச்சு சார். ஆனா கொஞ்சம் பாதியில அதுக்கப்புறம் கவர் ஆகல. புதுசா ரீசெண்ட் அட்டம்ஸ் கவர் ஆகும். ஓகே, ரீசெண்ட் அட்டம்ஸ். ஓகே ஓகே. சோ அப்போ லாஸ்ட் 2 பேப்பர்ஸ் போட்டு பார்த்தா போதும் அது. எஸ் சார். ஓகே, டன். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் இன்டர்ன்றதுனால எங்களுக்குமே எப்படிடா பாஸ் பேப்பர்ஸை கொடுக்க முடியும், அதுவே ஒரு பெரிய தலைவலி தான் அது. ஓகே, ஸோ அது விஷயம். கபிலன், அப்புறம் அடுத்த கொஸ்டின் எதாவது இருக்கா? இல்ல சார், ரொம்ப ஓகே, தேங்க்ஸ். டன். நீ ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணு. பிரியங்கா, கேள்வி கேளு. பிரியங்கா, நீ கேள்வி கேட்கும்போது நீ என்னன்னு சொல்லிட்டு கேளுங்க. நான் இப்போ வந்து ஃபவுண்டேஷன் படிக்கிறேன், செப்டம்பர் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேளு. ஓகே சார். நான் ஃபவுண்டேஷன் படிக்கிறேன். இப்ப செப்டம்பர் எக்ஸாம் எழுத போறேன். ஆல்ரெடி நான் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், ஆனா ஃபெயில் ஆயிருக்கேன். இதுவுமே ஃபவுண்டேஷன் பழைய எக்ஸாம் ஏதோ ஃபெயில் ஆயிருக்கு. ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணிட்டேன். சரி, எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நம்ம சிஏ பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹியூஜ் போர்ஷன்ஸ். நம்ம எவ்வளவு நல்லா படிச்சாலும் டெஸ்ட் எழுதினாலும் அந்த 1.5 day எப்படி கவர் பண்றாங்க, எந்த டென்ஷன் இல்லாம கிரி அவ என்ன மேனேஜ் பண்ணாங்க? கேக்குறா, நீ என்னதான் கிளாஸ்ல நல்லா கம்பு சுத்தினாலும் எக்ஸாம்ல அந்த 1.5 daysல எப்படி போய் எக்ஸாம் எழுதுற, அந்த 1.5 days நீ எப்படி மேனேஜ் பண்ண, எத்தனை போர்ஷன் எப்படி நீ ரிவைஸ் பண்ண? புக் ரீட் பண்ணுவீங்களா, இல்ல ஐசிஏ புக் ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு போவியா, இல்லனா நம்ம notes கொடுக்குற மட்டும்? क्वेश्चन அங்க படிப்பியா, எப்படி நீ அந்த 1.5 days மேனேஜ் பண்ணன்னு கேக்குறா. சார், நான் இப்ப மார்க் டெஸ்ட் எழுதும் போதே நான் என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கும் போதும் எனக்கு எவ்வளவு டைம் ஆகுது அந்த சாப்டர் நேம் போட்டு அதுக்கான மினிட்ஸ் எழுதி வச்சிருந்தேன் சார். அப்ப எனக்கு டோட்டலா எவ்வளவு டைம் ஆகும்ன்றத செக் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணேன். அதுல இப்ப எதுக்கெல்லாம் 1.5 days தாண்டி போற மாதிரி இருக்கோ அதுல எதெல்லாம் ஷார்ட் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு நான் புக்லயே வந்து டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து வச்சிருந்தேன், கொஸ்டின் பேங்க்ல இருக்கிறதுக்கு. சோ அப்ப நான் அந்த நம்ம கொடுக்குற क्वेश्चन பேங்க் நீ பாப்பியா அந்த 1.5 daysல? எது டிஃபரெண்டா இருக்கோ அத புக்ல ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதை மட்டும் பாத்துக்கிட்டேன். ஓகே, இந்த பேராகிராஃப்ல இருந்து இப்ப நீ புக்க படிப்ப, ஐசிஏ புக்க படிப்ப, அந்த புக்ல அந்த பேராகிராஃப்ல ஒரு क्वेश्चन, அதுல இருந்து ஒரு क्वेश्चन ஃப்ரேமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதுக்கு क्वेश्चन பேங்க்ல இருக்கிற பேஜ் நம்பர் ரெஃபரன்ஸ் போட்டுருப்ப. அப்ப அங்க போய் क्वेश्चन பேங்க் அந்த பேராகிராஃப் படிச்சுட்டு அந்த क्वेश्चन பேங்க் மட்டும் பாப்ப. சோ ஃபுல் क्वेश्चन பேங்க் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த 1.5 days. ஓகே, சோ ஐசிஏ புக் நான் ஃபுல்லா ரீட் ஓகே ஓகே ஓகே. சரி, அவன் சொல்றது புரிஞ்சுதா? அவன் என்ன சொல்றான்னா, நம்ம உனக்கு எக்ஸாம்பிள் சொல்றேனே, உனக்கு வந்து உன் ஃபவுண்டேஷன் தகுந்த மாதிரி அவன் क्वेश्चन நான் மாத்தணும்னா சொல்றேன். இப்ப நீ லா படிக்கிற, அதுல ஏதோ ஒரு கான்செப்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு வச்சுக்கோயேன். அதுக்கு வந்து நீ வந்து இந்த கான்செப்டுக்கு இது ஒரு क्वेश्चन பேங்க்ல ஒரு क्वेश्चन இருக்கு, சோ வந்தா இந்த மாதிரி क्वेश्चन தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த கான்செப்ட்டுக்கு மட்டும், மிச்ச எல்லா கான்செப்ட்டுமே நீ எப்படி क्वेश्चन வந்தாலும் எழுதிடுவ, எப்படி மாத்தி கேட்டாலும் எழுதிடுவ. அந்த ஒரு மாதிரி விதமான கான்செப்ட்டுக்கு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறதா சொல்றான். இன்ஃபேக்ட் அவனுக்கு வந்து டாக்ஸ்க்கெல்லாம் क्वेश्चन பேங்கே கிடையாது. டாக்ஸ்க்கு மட்டும் क्वेश्चन பேங்க் போட மாட்டோம். டாக்ஸை பொறுத்த வரைக்கும் சாய் சார் கொடுக்குற டெஸ்ட் மட்டும்தான். உனக்கு ஒன்று தெரியுமா, கிரிமரனை நான் தனியா டெஸ்ட் எழுதி ஸ்கேன் பண்ண வச்சேன். ஞாபகம் இருக்கா கிரி? டாக்ஸ்க்கு மட்டும் ஸ்கேன் பண்ணி அனுப்புடான்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா உனக்கு? தனியா எனக்கு ஒரு ஃபோல்டர் மாதிரி போட்டு வச்சு அனுப்பு அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் உன்னோட ஆன்சர் ஷீட்டை தான் நான் நிறைய பேருக்கு கொடுத்தேன், இந்த மாதிரி டெஸ்ட் எழுதுங்க, இந்த மாதிரி டெஸ்ட் எழுதுங்கன்ட்டு. அது உனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோயேன். நீ எனக்கு அந்த HTTP அந்த இது போட்ட டிரைவ் எனக்கு அனுப்புவல. அது எதுக்கு சொல்றேன்னா, இவங்க நிறைய பேருடா டெஸ்ட் வந்து அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை, கிளாஸ் ரூம் டெஸ்ட்டை. ஓகே, அந்த கிளாஸ் ரூம் டெஸ்ட்டை கூட எழுதி அதை ஒரு PDF மாத்தி அதை நம்ம செப்பரேட் ஃபோல்டர்ல போட்டு வைக்கணும். அதே மாதிரி கிளாஸ் ரூம் டெஸ்ட்டுக்கு பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். டெஸ்ட் கிளாஸ் ரூம் டெஸ்ட்னா கூட பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து தான் டெஸ்ட் எழுதணும். அந்த ஒரு டிசிப்ளின் இருக்க மாட்டேங்குது இவங்களுக்கு எல்லாம். நீங்க அப்புறம் அந்த லைப்ரரிக்கு போய் எழுதணும்னு சொன்னது அதுவும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பாத்தியா, அதை நீ பண்ணிருக்க, மத்தவங்க யாரும் அதை பண்ணல. லைப்ரரிக்கு போய் டெஸ்ட் எழுதுன்னு நான் நிறைய பேர் சொல்லுவோமா, இது உங்களுக்கும் சொல்றேன். ஆக்சுவலி இது இன்டருக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்டருக்கு ஃபவுண்டேஷனுக்கே ஆக்சுவலி அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் ரொம்ப சொல்லுவேன். நீ உன் வீட்டில் உட்காந்து எழுதும் போதுமா நீ ஆல்ரெடி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பீங்க நீங்க எல்லாம். ஓகே, ஃபேனை போட்டுக்கிட்டு, லைட்டை போட்டுக்கிட்டு, ஏசியை போட்டுக்கிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க, ரொம்ப அழகா நீங்க டெஸ்ட் எழுதிடுவீங்க. ஆனா ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்னும் போது, அதாவது நம்ம வீட்டை தாண்டி வெளியில போய்
அமைதியான பிளேஸ் தான் உட்காருவீங்க. நீங்க ஒன்றும் பார்க்ல போய் டெஸ்ட் எழுத சொல்ல, ஒரு அமைதியான பிளேஸ். ஓகே, அது ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. ஆர் உங்களோட ஸ்கூல்லயே மேடம் கிட்ட கேட்டு, மேம் நான் ஸ்கூலோட அந்த ஒரு இதை மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சம்திங். ஆர் ஏதோ வேற ஒரு வீட்டுக்கு போய் டெஸ்ட் எழுது சம்திங் லைக் நோ, நீங்க உங்க வீட்டை தாண்டி உங்க கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி போய் எக்ஸாம் எஸ் எழுதணும். சார். அதே மாதிரி அந்த வாட்சை வச்சு அந்த 3 மணி நேரத்துல எக்ஸாம் முடிக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கடான்னு சொன்னேன். அது ப்ராக்டிஸ் யார் யாரெல்லாம் பண்றாங்களோமா அவங்களுக்கு வந்து அந்த பயம் முன்னாடியே போயிடும். கிரிமரன் அளவுக்கு நல்லா படிக்கிற பசங்க கிளாஸ்ல இருந்தாலும் அந்த மார்க் வராததுக்கு காரணம் நிறைய பதட்டமும் பயம் தான். ஓகே, ஒரு பொண்ணெல்லாம் அவ்வளோ சூப்பரா படிக்கும். நான் சொல்லுவேன் எப்பவுமே உங்ககிட்ட, இந்த பொண்ணு வந்து செமையா படிக்கும், ஆனா எக்ஸாம்ல சொதப்பிடும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த பொண்ணு நிஜமாவே சொதப்பிடுச்சு. பேர் சொல்ல விரும்பல. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதான் பிரச்சனையே. அவ்வளோ சூப்பரா படிக்கும். ஃபவுண்டேஷன்லயும் பிரச்சனை, இன்டர்லயும் பிரச்சனை. என்னன்னா அந்த பதட்டம் தான். ஒரு தடவை பதட்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், திரும்பி 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 பதட்டம் வந்துட்டே இருக்கும். அது தேவலவே இல்லாத ஒரு விஷயம். ஆனாலும் பதட்டப்படுறது. சரி, ஓகே. அடுத்த கேள்வி. பிரியங்கா நெக்ஸ்ட் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சார். இப்ப வந்து சொன்னாங்கல்ல காஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் மார்க் ரொம்ப கம்மியா வந்துச்சு. எப்படி அது வந்து கான்ஃபிடன்ஸ் குறையாம திருப்பி அதுல இருந்து பிராக்டிஸ் பண்ணி வந்து போட்டாங்க? அது இப்ப எல்லாருக்கும் என்னன்னா நம்மளுக்கு ஒரு வரேன் வரேன் சப்ஜெக்ட் வரேன் வரேன். வராதுன்னு கிரி, முடிவு எடுத்துருவாங்கல்ல கிரி சார். அவன் என்ன கேக்குறா, நீ வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ல ஒரு டெஸ்ட் எழுதி ஃபெயிலா போயிட்ட. இவங்க கூட ஃபவுண்டேஷனுக்கு இப்ப டெஸ்ட் எழுதி ஃபெயிலா போயிருப்பாங்க. சில பேர்லாம் லால டெஸ்ட் எழுதி ஃபெயிலா போயிருப்பாங்க. ஓகே, அதான் அவங்க நினைச்சிருப்பாங்க நான் செம்மையா எழுதியிருக்கேன்னு நினைச்சிருப்பாங்க. தலையிலேயே கொட்டி போ வீட்டுல யாராவது பெரிய வந்தா கூட்டினாலும் அனுப்பிச்சு விட்டுருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் உன்னையும் சொல்லியிருப்பேன். ஸோ அப்ப எப்படி நீ திரும்பி பவுன்ஸ் பேக் பண்ண? இப்ப ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சரி, இப்ப நான் நான் உனக்கு அது பேச நம்மளுக்கு அதுக்கப்புறம் நீ பேசு. ஒரு செகண்ட் கிரி பேசு. ஓகே ஓகே. அந்த இதுதான் சார். எப்படி நான் எனக்கு இவ்வளவு படிச்சிருக்கேன், எப்படி என்னைய ஃபெயில் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன் இருந்து அது மூலமா தான் சார் பவுன்ஸ். திருப்பி உட்காந்து டெய்லி போட்டு பாக்குறது. அப்ப இது பத்தல, அப்ப இன்னும் வேணும் நம்மளுக்கு அப்படின்னு தான் நம்ம அதாவது நம்ம வந்து நம்ம நல்லா படிக்கிறோம் தான் நினைக்கிறோம். ஆனாலும் இதை தாண்டி 10 மடங்கு படிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, அவங்க ஸ்கெட்யூல் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே 14 to 15 hours வந்ததா இல்ல லாஸ்ட் அந்த 3 months மட்டுமா? ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த 10 to 12 hours தான் படிச்சேன். லாஸ்ட் ஒரு 4 months 3 months தான் 15 hours அப்படி. தேங்க் யூ. அவன் ஃபவுண்டேஷன் எப்ப பாஸ் பண்ணான்னு தெரியும்ல, 12th முடிச்சு 2வது மாசம் பாஸ் பண்ணிட்டான். எஸ் சார். அவன்லாம் அந்த சிஎஃப்ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம். அவனுக்கு அந்த டிசிப்ளின்றது ஸ்டார்டிங்லேயே இருந்துச்சு பிரியங்கா. டிசிப்ளின் தான் சிஏக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவன் மட்டும் இல்ல, இவனை மாதிரி 10 பேர் இருக்கான்னு வச்சுக்கோயேன். எஸ் சார். இவன் ஆல் இண்டியா ரேங்க் எடுத்ததுனால இவன் நம்ம ஸ்பெஷலா கவனிக்கிறோம். ஓகே, இதே மாதிரி தான் பிரணவ், இதே மாதிரி தான் ரிஹானா, இதே மாதிரி தான் ஹேமந்த் சுப்ரமணியம், அது மாதிரி நிறைய ஒரு குரூப்பே இருக்குது. இவன் தனித்துவமா தெரியறதுக்கு காரணம் எப்பயுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு அவங்களையும் ஈக்குவலண்டா பிடிக்கும். இப்போ ஏதோ இவனை வச்சு நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம்னு இல்லை. ஓகே, ஊர் எதிர்பார்க்குது இதை. இன்னைக்கு கிரிமரன் ஆல் இண்டியா ரேங்க் எடுக்கலனா கூட கிரிமரன் will be part of our interview but not the single person. அதாவது தனியா பண்ணிருக்க மாட்டோம். ஓகே, எனக்கு இன்ஃபேக்ட் வந்து கான்ஃபிடன்ஸ்ல பிரணவ் தான் அதிகமா இருப்பான். பயப்படவே மாட்டான். ஒரு 4 நாள் கழிச்சு எக்ஸாம் வச்சுட்டு கூட சார் வீட்டுல ஒரு டூர் கூட்டு போறேன்றாங்க, போயிட்டு வரட்டுமான்னு கேட்பான். அந்த மாதிரி அவனை பார்த்தா நம்மலாம் பயப்படுவோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த பிரணவ்ன்றவன். பயம்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. அவ்வளோ ஒரு ஜாலியா இருப்பான் அவன். நம்மள பயமுத்தி விட்டுருவான். ஓகே, அதாவது அந்த மாதிரி பசங்கிட்டேருந்து சில விஷயம் நான் கத்துப்பேன். ஏய், கான்ஃபிடன்ஸ்னா அவன்கிட்டேருந்து நீ கத்துக்கணும்டான்ற மாதிரி இருப்பேன். சின்சியர்னா கிரிமரன் எடுத்துக்கலாம். இவன் சின்சியர். அவன் சின்சியர்னா இவன் அளவு சின்சியர் கிடையாது. ஓகே, ஆனா அவனுக்கு பயமே இருக்காது. அது வந்து சில டைம் நமக்கு அது தேவை. எல்லா டைமும் அப்படி இருக்கக்கூடாது. ஆனா சில டைமுக்கு நமக்கு அந்த பிரணவோட ஆட்டிடியூட் வேணும். நான் நல்ல பையன் தான், நல்ல பையன், படிப்பான், நான் சொன்னா கேட்பான், எல்லாமே இருக்கும். ரொம்ப மெத்தனமா இருக்க மாட்டான். நீங்க என்ன சொல்ல அப்படிலாம் இருக்க மாட்டான். படிப்பான், டெஸ்ட் எழுதுவான், அடிக்கடி திட்டு வாங்குவான், எல்லாம் இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, இந்த பையன் ஆல் இண்டியா ரேங்க் எடுத்ததுனால, அதுவும் ஆல் இண்டியா ரேங்க் 12, ஏதோ 47 49 கிடையாது. இது வந்து மார்க், இது 12ன்றதெல்லாம். ஓகே, இன்னைக்கு அதனால என்ன ஆகுதுன்னா இவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கௌரவம் வருது. ஓகே, இவனே அதை விரும்புவானான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஆனா என்ன பண்றது, சொசைட்டி அதுதானே விரும்புது. ஓகே, அடுத்த கேள்வி. அப்புறம் நான் கேளு. ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணு பிரியங்கா. Good evening, sir. Good evening, Kirimaran. I just wanted to congratulate you. And I just wanted to ask you one question. Like, in foundation level, how many hours is sufficient to spend in this foundation level? I mean, did you get my... அவன் வந்து சிஎஃப்ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ல இருக்கா. ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் பொண்ணு அவ.
ஸோ நீ 11th படிக்கும்போது எவ்வளவு நேரம் படிச்ச? மார்னிங் 1 hour 1.5 hours ரெக்கார்டிங்ஸ் பார்ப்பேன் சார். நெக்ஸ்ட் வீக் டேஸ்ல தான் அந்த பார்த்ததை படிச்சு டெஸ்ட் எழுதுவேன். வீக்கெண்ட்ல எஸ் சார். வீக்கெண்ட்ல பார்க்க படிச்சு டெஸ்ட் எழுதுது. ஸோ டெஸ்ட் வந்து இந்த சாட்டர்டே ஈவினிங் சண்டே வச்சுப்ப. எஸ். ஓகே, கிளாஸ் படிக்கிறத வச்சுப்ப. சரி, இப்போ மிட் டர்ம் வருது, ஹாஃப் இயர்லி வருது, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண? அப்ப பாக்காட்டி அந்த அதுக்கு லீவ் எங்க ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க சார். அந்த குவார்டர்லி ஹாஃப் இயர்லிக்கு லீவ் விட்டாங்க கோச்சிங் வைக்காம. அப்ப அந்த டைம்ல அந்த இதை காம்பன்சேட். அதாம்மா, டெய்லி 1 hour படிப்பாமா, வாரத்துக்கு 5 நாள் படிப்பான், 2 நாள் டெஸ்ட்டுக்கு வச்சுப்பான். இது உங்களுக்கு சொல்றது அவனுக்கும் அந்த டைம்ல சொன்னது. அவன் அதை ஃபாலோ பண்ணான், அவ்வளவுதான் விஷயம். அவங்க அண்ணனும் அதுதான் ஃபாலோ பண்ணிருப்பான். இவங்கெல்லாம் இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, தான் இஷ்டத்துக்கு எடுக்காம சார் என்ன சொன்னாரோ அதை கேட்கறது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நீங்களே டிசைட் பண்ணாம, ஓகே அவர் சொல்லிட்டாரு, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் 10 பேரை பார்த்துருப்பாரு, 3 பேட்ச் 4 பேட்ச் இதையே பார்த்துருப்பாரு, ஸோ அதனால அப்படின்னு ஒரு அந்த இதெல்லாம் படிப்பாங்க. சரியா? அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் பாஸ் ஆயிடுவீங்க. And so one more question, like Kirimaran, did you refer any books for the inter and foundation level other than class materials? Like no, நம்ம கிளாஸ்ல கொடுக்குற மெட்டீரியல்ஸ் தாண்டி வேற ஏதாவது புக்ஸ்லாம் வாங்கி படிச்சியா? மோஸ்ட்லி கிளாஸ்ல கொடுத்த மெட்டீரியல்ஸ் எம்டிபி ஆர்டிபி கவர் ஆயிடுச்சு சார். எந்த அட்டம்ஸ் கவர் ஆகலையோ அதோட மட்டும் எம்டிபி ஆர்டிபி தான் ரெஃபர் பண்ணேன். வேற அவுட் சைட் மெட்டீரியல் எதுவும் நான் ரெஃபர். புரிஞ்சுக்கிட்டியா? சரி, ஃபவுண்டேஷனுக்குன்னு சொல்லிடு. அந்த பொண்ணு ஃபவுண்டேஷன் பொண்ணுல்ல, ஸோ ஃபவுண்டேஷனுக்கு சேர்த்து சொல்லிடு. ஃபவுண்டேஷன்ல எனக்கு அப்ப அந்த ஆர்டிபி எம்டிபி அதை பத்தி அந்த நாலேஜ் கம்மியா இருந்ததுல அவ்வளவுக்கு ரெஃபர் பண்ணு. மேக்ஸ் எக்கனாமிக்ஸுக்கு அந்த எம்சிக்யூக்காக நீங்களே ஒரு பிடிஎஃப்ல லிங்கோட கொடுத்துருப்பீங்க, அதுல இருக்க எம்டிபி ஆர்டிபிஸ் தான் ப்ராக்டிஸ். உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் கொடுப்பேன் தெரியுமா, ஒரு பஞ்சா டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும்ல, பிடிஎஃப் லிங்க்ஸ், அதுதான் அவன் சொல்றான். ஓகேவா? And sir, one last question, can I ask? கேளுமா. Okay, like in the inter level also, like per day how many hours did you spend in the inter level? He told no 14 hours during the exam time, like no Per last day, sir? அதாவது last 3 months வந்து 14 to 15 hours தான். நார்மல் ஃபர்ஸ்ட் 4 monthsல வந்து 10 to 12 hours தான். அவன் ஆன்சர் சொல்லிட்டான் ஆல்ரெடி. நீ மேபி அப்ப ஜாயின் பண்ணிருப்பியா இருக்கும். பிரணவ் ராமநாதன். Good evening, sir, and good evening, Kirimaran Anna. First, hearty congratulations to you for securing Air India 12th rank. It's not an easy job. அப்புறம் வந்து எனக்கு அதாவது ஃபவுண்டேஷன் எழுதினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரியலைஸ் பண்ணி ஏதாவது இந்த ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தா மேபி இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இவனும் வந்து சிஎஃப்ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ல இருக்கான். ஸோ அவன் 11th ஸ்டாண்டர்ட் பையன், அதை மனசுல வச்சுன்னு பேசு. அதாவது எழுதி முடிச்சுட்டு மார்க்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே கூட இதெல்லாம் பண்ணியிருந்தா நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நீ ஃபீல் பண்ணியான்னு கேக்குறேன். எக்கனாமிக்ஸ்ல நான் 90 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். நான் அப்ப என்ன ஃபீல் பண்ணேன்னா, எனக்கு ஒரு அதுல இப்ப நான் 10 கொஸ்டின் கிட்ட லீவ் பண்ணேன். அந்த லீவ்ல தான் எனக்கு அந்த மார்க் போயிருச்சு. அதுல ஒரு 7-8 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கலாம்னு நான் யோசிச்சேன். ஆனா நெகட்டிவ் மார்க் இருக்கனால போயிருமோன்னு யோசிச்சேன். அதை அட்டன் பண்ணிருக்கலாம்னு யோசிச்சேன். தில்லுக்கு துட்டு, அதான் வேற எதுவும் இல்லை. அந்த நேரத்துல தில்லுக்கு துட்டு இல்லை, தில்லுக்கு துட்டு வந்திருக்கும் நீங்க ஒழுங்கா அட்டன் பண்ணியிருந்தா. அதான் சொல்றேன் பாத்தியா. சி, நம்ம நம்மளோட எக்கனாமிக்ஸ் ஸ்டைலே எப்படி தெரியுமா? நான் கிளாஸ் எடுக்கும்போது பசங்க சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் படிக்கும்போது எக்கனாமிக்ஸ் கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனா கடைசியா அதுதான் உனக்கு பயங்கரமா கை கொடுக்கும். இந்த பேட்ச், இந்த திவ்யா 97 எடுத்தா போன பேட்ச், அதாவது கிரிமரனுக்கு அடுத்த பேட்ச் பொண்ணு 97 எடுத்தா எக்கனாமிக்ஸ்ல. அவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வச்ச டெஸ்ட்ல ஃபெயிலு. எக்கனாமிக்ஸ்ல இனிஷியலா வச்ச டெஸ்ட் எல்லாம் 30 மார்க்குக்கு வைப்பேன், ஒரு 15 மார்க் பாஸ்னா 15, 14 அந்த ரேஞ்சில தான் மார்க்கே வாங்குவாங்க. அது என்ன ஆகும்னா, அது எக்கனாமிக்ஸ்ன்றது கொஞ்சம் ஊறணும். எண்ணெய் டெஸ்ட் உடனே குளிக்கூடாதுல்ல, எண்ணெய் டெஸ்ட் கொஞ்சம் ஊறணும்ல, அதான் விஷயம். ஸோ ஊறிட்டீங்கன்னா இப்ப என்ன சொல்றான் பாரு, 90 மார்க் வாங்கினேன், 90 மார்க்கே கொஞ்சம் கம்மின்னு ஃபீல் பண்றான்றான். புரிஞ்சா இல்லையா? இது வேறவனா கேட்டனா வயிற்றுன்னு சிரிப்பான், டேய் என்னடா ஓவரா பண்ணாதீங்கடா, டேய் கொஞ்சம் அடங்குங்கடான்ற மாதிரி பேசுவான் வெளியில இருந்து பாக்குறவன். ஏன்னா நம்ம பசங்க அந்த மாதிரி பசங்க, நம்ம ட்ரெயின் பண்றது அந்த மாதிரி ட்ரெயின் பண்றோம். 97 எடுத்த பொண்ணு 97 தான் அட்டனே பண்ணிருக்கோம். 90 எடுத்த பையன் 90 தான் அட்டனே பண்ணிருப்பான். புரிஞ்சுதா? தட்ஸ் ஹவ் இட் இஸ் ட்ரெயின்டு. ஓகே, ஸோ தட் இஸ் த கான்ஃபிடன்ஸ் டா. சி, இவன் வந்து ஒரு டெஸ்ட் எழுதிட்டு எக்ஸாம் போயிருக்க மாட்டான். இவன் ஒரு 2000 4000 கொஸ்டினை படிச்சுட்டு எக்ஸாம் போயிருப்பான்.
ஓகே, அது வந்து அவனுக்கு எக்கனாமிக்ஸ் கிட்டத்தட்ட அவன் அது 90 மார்க் எழுதிருப்பான்ல. எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் நீ எப்படா முடிச்ச? எவ்வளவு ஹவர்ஸ்ல முடிச்ச? 2 ஹவர்ஸ் டெஸ்ட் எக்ஸாம்ல, மெயின் எக்ஸாம்ல லெஸ் தென் 1 ஹவர்லயே முடிச்சு. பாத்துக்க. 2 மணி நேரம் எக்ஸாம 1 மணி நேரத்துல முடிச்சிருக்கன்றான். புரியுதா? இதுதான் இது இவன் மட்டும் இல்ல, எல்லாருமே இப்படிதான் முடிப்பாங்க. 1.25 மணி நேரம், 1 மணி நேரம் 20 நிமிஷம், half an hour சும்மா உட்காந்துருப்பாங்கடா. என்ன பண்றதுன்னு தெரியாம திருப்பி 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 பார்த்துன்னு இருப்பாங்க. புரியுதா? இதுதான் எல்லாருக்குமே நடக்குது. நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும். நான் ஏதாவது ஈஸின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க. ஓகே, யூடியூப்ல. ஆனா இது வந்து புதுசா எதுவும் அங்க நடக்கல. இவங்க கிளாஸ் ரூம்ல இருந்த மாதிரியே எக்ஸாம்ல இருந்தாலே போதும்னு நானு. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, எக்ஸாம்ல ஒரு புதுசா ஒரு பதட்டம் கிரியேட் ஆகும். நீ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எழுதிருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதே கொஸ்டின் பேப்பர் அந்த சூழ்நிலையில் இல்லாம வீட்டுல அந்த எக்ஸாம் எழுதிருந்தேன்னா, இப்ப நீ வாங்க மார்க்கோட 15% எக்ஸ்ட்ரா வாங்குவ. இவனுங்க எல்லாம் கம்மி மார்க் வாங்குறதுக்கு காரணமே பதட்டம் தான். இவனுக்கு அந்த பதட்டம் இல்ல எக்ஸாம் எழுதும் போது, அதனால இவன் இந்த மார்க் வாங்கியிருக்கான். பதட்டம் இருந்தவன்லாம், இவனை மாதிரி படிச்சவன்லாம் அந்த மார்க் வாங்கல. சோ படிக்கிறதுல எந்த குறையுமே கிடையாது. இவனுக்கு ஈக்குவலண்டா இன்னொரு 4 பேர் படிப்பாங்க. ஆனா அந்த பசங்க எல்லாம் பதறிட்டானுங்க. இவன் பதறல. இதுதான் ஒரே ஒரு இது. எப்படா பதறாம எக்ஸாம் எழுதுன? அதுக்கு என்னடா டிப்ஸ்? ஃபர்ஸ்ட் டே வந்து அப்படி அக்கவுண்ட்ஸ்ல ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் என்னன்னு தோணிடுச்சு. ஓ, முழுகிட்டோம். இனிமே ஜான் போனா என்ன, முழ போனா என்ன பாத்துக்கலாம். அதுதானே மிஸ் ஆகுது. ஐயோ போயிடுச்சு நினைச்சு 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 அடுத்த எக்ஸாம் போயிடுறாங்கடா. அது போகாம இருக்கணும். ஓகே, விசாகன் கேளுடா. சார் ஒன் மோர் டவுட் சார். சொல்றா பிரணவ். சார் அந்த அது ஃபயர் கம்மியாகும் போது, அது ஃபவுண்டேஷன் இன்டர் போத்லயுமே ஃபயர் கம்மியாகும் போது அந்த ஃபயரை எப்படி சார் ரீகண்டில் பண்றது? பாத்தியா, செம்மடா கிரி. ஃபயர்லாம் உனக்கு கம்மியாகும் போது என்ன பண்ணுவ நீ? எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த ஒய் ஏன் ஸ்டார்ட் பண்ணோன்றதான் யோசிக்கணும். ஆரம்பிக்கும் போது என்னன்னு நினைச்சு ஆரம்பிச்ச? ஓகே, சிஏ முடிச்சிடுவேன்னு நினைச்சு ஆரம்பிச்ச. ஓகே, இப்ப நீயே உன்னை டிஸ்கரேஜ் பண்ணிக்காத. என்னால முடியும், நான் அதுக்கு தான் வந்தேன். ஓகே, நான் வந்து விட்டுட்டு போறதுக்காக வரல, நான் ஜெயிக்க தான் வந்தேன், ஜெயிச்சுட்டு தான் போவேன். எல்லாருக்குமே இது நடக்கும்டா பிரணவ். எல்லாருமே டவுன் ஆவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. ஓகே, அது டவுன் ஆகும்போது வீட்டுல எப்படிடா சப்போர்ட் பண்ணுவாங்களா? அம்மா நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் காஸ்டிங் எக்ஸாம் மட்டும்தான் அப்படி போனுச்சு. அப்ப அம்மா சொன்னாங்க, இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்ல எழுதியிருக்கேன், அதனால போக போக படிச்சிடலாம், பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, ஓகேடா. ஓகே விசாகன், அடுத்த கேள்வி. Okay, sir. Good evening, sir. Good evening, Kariman bro. First of all, congratulations to you. You are an inspiration to all CA aspirants and students of AKSR Academy. நான் வந்துட்டு என்ன கேட்கணும்னு இருந்தேன்னா வந்து, இப்போ நீங்க வந்து இன்டர் எழுதிருக்கீங்க, ஓகேவா? இன்டர் எழுதிருப்பீங்க, முன்னாடி ஃபவுண்டேஷனும் எழுதிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணிருப்பீங்க. எப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்றது? ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாஸ் எல்லாம் வந்து மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ் எழுதுறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க. அவங்க அவ்வளவு எஃபர்ட் போடுறத நானே பாக்குறேன், ஆனாலும் ஃபெயில் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எப்படி பாஸ் பண்றது? நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல மட்டும் பாஸ் பண்ணாம ஏஆர் ரேங்க் வாங்கிருக்கீங்க, 12th ரேங்க். எப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின். அந்த நம்ம இப்ப எத்தனை ஹார்ஸ் படிக்கிறோமோ அதை கன்சிஸ்டன்டா படிக்கணும். இன்னைக்கு ஒரு டைம் படிச்சுட்டு நாளைக்கு நேத்து இவ்வளவு நேரம் படிச்சுட்டோம், அதனால இன்னைக்கு வேணான்னு விட்டுட்டோம்னா அப்ப அதனாலதான் மோஸ்ட்லி எல்லாரும் ஃபெயில் ஆகும். இப்ப மோஸ்ட்லி இப்ப நீங்க ஃபவுண்டேஷன் படிக்கிறீங்கன்னா சார் கிளாஸ்லன்னா சண்டே மீட்டிங்ல நீங்க சார்கிட்ட பாத்திருப்பீங்க, சார் மெயின்டைன் பண்ணுவாரு. படிக்கலைன்னா திட்டு விழும். சோ அந்த மாதிரி நம்மளுக்கு யாராச்சும் கைட் பண்ணி அந்த டிசிப்ளினை நம்மளும் மெயின்டைன் பண்ணோம்னா ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ். அவன் நாமும் எல்லாரும் திட்டு வாங்கியிருப்பாங்க, புரிஞ்சுக்க விசாகனு. நீ திட்டு வாங்கியிருப்பல சண்டே, அதே மாதிரி அவனும் திட்டு வாங்கியிருப்பான் ஒரு காலத்துல. ஓகே, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கும் அதே திட்டு விழுந்திருக்கும். ஓகே, ஆனா என்ன, டிசிப்ளினா படிக்கணும். ஓகே, திட்டுறது நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும். திட்டினா அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு பொன்னாட்டி மாதிரி பேக் மாட்டுன்னு போக கூடாது. ஓகே, அதுதான் விஷயம், வேற எதுவும் இல்லை. எல்லாருக்கும் திட்டு விழும். திட்டு வாங்காத ஆளே கிடையாதுடா, எல்லாருக்கும் திட்டு விழுந்திருக்கும் கிளாஸ்ல. ஆனா அதை தாண்டி எப்படி மீண்டு வராங்க, எதுக்காக திட்டுறோம்னு புரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். ஓகே, டிசிப்ளின், அவன் சொன்ன மாதிரி தான் டிசிப்ளின். அது வாரத்துக்கு 5 மணி நேரம் படிக்கணும்னா படிச்சே ஆகணும். ஓகே, அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்துட்டு, நீங்க இப்போ இன்டர் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு, அதாவது 6 பேப்பர் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? அதாவது எல்லா எக்ஸாமும் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன்.
நம்ம இந்த ரேங்க் வாங்குவோமா, ஏஆர் ரேங்க் வாங்குவோமா, அந்த லெவலுக்கு நம்ம எழுதியிருக்கோமா? நம்ம கேள்வி. டேய் ஆல் இந்தியா ரேங்க் வாங்குவோம்னு நினைச்சியாடா நீ? சார் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது வாங்கணும்ட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணேன் சார். ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது பாஸ் ஆயிரணும் வேற எது, ஏன்னா அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகி டிப்ரெஷன் அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது. நான் வேற ஏதோ எழுதி முடிச்சதுக்கு நீ அப்புறம் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் நீ எவ்வளவு வரும்னு நினைச்ச? நீ 600க்கு எவ்வளவு வரும்னு நினைச்ச? 500 அந்த மாதிரி தான் வரும்னு நினைச்சேன். ஓகே, அப்ப நீ நீ நினைச்ச மாதிரி தான் வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்திருக்கும்னு நினைச்சேன். ஓ, இன்னும் வந்திருக்கும்னு நினைச்சியா? Yes sir. லால கம்மியாயிடுச்சு. ஆமா. ஓகே, அக்கௌண்ட்ஸ்ல கம்மியாயிடுன்னு உனக்கே தெரியும். ஆனா ஆமா. ஓகே, லால தான் இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்திருக்கலாம். இன்னும் ஒரு 10 மார்க் அதிகமா வந்திருக்கலாமா? காஸ்டிங் ஆடிட்டிங் மாதிரி நல்லா இருக்கு. 95 மார்க். அவன் 69 தான் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு 20-25 மார்க் கம்மியா வந்துச்சுன்னு ஃபீல் பண்றான். ஓகே, அவ்வளவுதான் ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, டன். அடுத்தது ஸ்ரீவத்சவ் கேளு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் இப்போ வந்து 12th படிக்கிறேன் சார். இந்த ஃபவுண்டேஷன் அப்படியே சைட்ல படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்ன டவுட்னா, கொஞ்ச நாளாவே இருக்கு, காலேஜ் நீங்க சேர்ந்து இன்டர் படிச்சீங்களா இல்ல காலேஜ் சேராமலே ஃபுல் ஆஹா, டைமா? இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கணும். நறுக்குன்னு கேக்குறீங்களா கேள்வி? கிரி, காலேஜ் சேர்ந்து படிக்கணுமா, காலேஜ் சேராம சிஏ படிக்கணுமா? நான் காலேஜ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கரஸ்பாண்டன்ஸ் தான் சார் சொன்ன மாதிரி போட்டேன். அதுக்கு அவங்க இன்னும் எக்ஸாமும் அவங்க இந்த டிசம்பர்ல தான் 2 செமஸ்டர் சேர்த்து கண்டக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு காலேஜ்ல அந்த சைடு ஒர்க் எதுவும் இன்னும் எனக்கு வரல. காலேஜ் வாசமே இல்லையா அவனுக்கு? எனக்கு அதான் ரொம்ப இன்டர் முடிச்சிட்டா இதுக்கப்புறம் எதுடா காலேஜ்? அங்க போயிட்டு ஆனா அவனா கேட்பாங்க. இவன் போயிட்டு ஆனா அவனா எழுதிட்டு வருவான். இவனுக்கு ஒரு சர்டிபிகேட் வர கொடுப்பாங்க. இவன் என்ன பண்ண, ஆனா வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்னு வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். இவன் காலேஜ் செமஸ்டர்ல ஃபெயில் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா நானே ஃபெயில் ஆயிருக்கேன். என்ன மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஃபெயில் பண்ணி விட்டுருக்காங்க. போப்பா தம்பி, நல்லாவே எழுதல. என்னப்பா நாங்க என்ன கேட்கிறோம், நீ என்ன எழுதுற? நான் ஆன்சர் எழுதுறேன், நீங்க என்ன கேக்குறீங்க? நீங்க என்ன கேக்குறீங்க? என்ன ஃபெயில் பண்ணி விட்டுருக்காங்க. நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டில நான் 2 தடவை ஃபெயில் ஆயிருக்கேன். நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டில ஃபர்ஸ்ட் இயர்லயும் ஃபெயில் ஆயிருக்கேன், 3rd இயர்லயும் ஃபெயில் ஆயிருக்கேன். அதுக்கெல்லாம் கவலைப்பட முடியுமா? உனக்கு தெரியுமா? நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிசல்ட் வந்துச்சு, நான் ஃபெயிலு. சிஏ ரிசல்ட் வருது அடுத்த வாரம். நான் சிஏ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிகாம் பாஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் ஃபெயில் ஆயிட்டேன். அரியர் எனக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எனக்கு 3rd இயர் அரியர். ஓகே, திருப்பி எழுதி தான் பாஸ் பண்ணேன். எதுக்காக சொல்றேன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இல்ல, எல்லா இடத்துலயுமே அதுதான். நம்ம என்னடா ஹால் டிக்கெட் பார்ப்போம். ஓ, இதுதான் இன்னைக்கு எக்ஸாமா? போய் எழுதிட்டு வருவோம். அவ்வளவுதான் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். அவ்வளவுதான் இந்த எக்ஸாமுக்குலாம் மதிப்பு. போவோம், ஹால் டிக்கெட்டை பார்ப்போம். சரி, இதுதான் போய் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டா இன்னைக்கு எழுதுவோண்ட ஆண்டர்பிரினர்ஷிப், நமக்கு தெரியாத ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு எழுத வேண்டியதுதான். இப்படிதான் எல்லாருமே எக்ஸாம் எழுதுவாங்க. முகேஷ்லாம் இருக்கானே, முகேஷ்லாம் இப்ப முடிச்சிட்டான். இவனுக்கு முன்னாடி பேட்ச் 2 பேட்ச் முன்னாடி முகேஷ். ஓகே, ஐ திங்க் கிரிமரன் பேட்சோ அதுக்கு முன்னாடி பேட்ச்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதுக்கு அடுத்த பேட்சா இருப்பான்னு நினைக்கிறேன். 2020 ஃபவுண்டேஷன், 2020 டிசம்பர் ஃபவுண்டேஷன் பேட்ச், அந்த கொரோனாவோட பேட்ச். அவன்லாம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இன்னைக்கு என்னடா எக்ஸாமு சார், எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க சார்னுவான். என்னடா ஆல் தி பெஸ்ட் கேட்குறேன், என்ன மேட்டர்னுவேன். சார் நீங்க நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாம் போறேன் சார், படிச்சிருக்கியா? நான் தான் புக்கே வாங்கலையே சார்னுவான். இப்படிதான் போய் எக்ஸாம் எழுதுவான். எல்லாம் 500க்கு 433, 434 வாங்குவான்டா அவன். என்னடா போய் எழுதிட்டு வந்தேன்னா 32 பேஜ் எழுதிருக்கேன் சார். என்னடா சொல்ற சார்? அந்த புக்லெட் ஃபுல்லா எழுதிருக்கேன் சார். அந்த புக்லெட் 32 பேஜ்னாங்க. 32 பேஜ் எழுதிருக்கேன் சார். என்னடா எழுதின? எழுதிருக்கேன் சார், என்ன எழுதினா கேட்காதீங்க சார்னுவோம். நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி குறை சொல்ல, காலேஜே இப்படிதான், பிகாமே இப்படிதான். ஓகே, இவனா வந்து யோசிச்சு பாடுறா, 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்கிறான்னா காலேஜ் போனா எப்படி படிக்க முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் ஸ்ரீராம்னு இருக்கானே, இவனோட சூப்பரா படிப்பான். அவன் முன்னாடி பேட்ச், இவன் இல்ல, இவனுக்கு முன்னாடி பேட்ச் ஏமன் சுப்பிரமணியம், இவன் பேட்ச். ஏன் அவன் ஒரு குரூப் தான் எக்ஸாம் எழுதினான்? காலேஜ் தான் காரணம். இதுக்கு முன்னாடி பேட்ச் சூர்யான்னு ஒரு பையன் இருப்பான், டிவி சூர்யான்னு பேரு. செம படிப்ஸ், படிப்ஸ்னா படிப்ஸ், அப்படி ஒரு படிப்ஸ். இந்த அட்டம் பாஸ் பண்ணிட்டான், ஆனா போன அட்டம் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் காலேஜ். எவ்வளவு பேர் நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஸ்ரீராம் போன அட்டம் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் காலேஜ். இந்த அட்டம் 2 குரூப் எழுதினான், ஒரு குரூப் தான் பாஸ் பண்ணான். சும்மா தான் எழுதினான் செகண்ட் குரூப், காரணம் காலேஜ். உனக்கு உன் லைஃப் 24 மணி நேரம் இருக்கும்போது நீ ஒரு மாதிரி இருப்ப. லைஃப் திடீர்னு 14 மணி நேரம்னா நீ எப்படி இருப்ப? ஒரு நாளுன்றது உனக்கு 14 மணி நேரம் தான் இன்னிலேருந்து. அப்ப எப்படி இருப்ப? நீ 24 மணி நேரத்தை செய்யறத 14 மணி நேரத்தை செய்யணும், எப்படி இருப்ப? எப்படி செய்ய முடியும்? ஏன்னா உனக்கு 5ல இருந்து 6 மணி நேரம் காலேஜ், போக 1 hour வர 1 hour போச்சா? 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் போச்சா?
அப்போ நீ இந்த டைமுக்குள்ள எல்லாருக்கும் கொடுக்குற அந்த 24 மணி நேரம் தான் உனக்கும். அங்க நீ போய் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்துட்டு வந்திருக்கானா. சரி, அதுல இருந்து உனக்கு நிறைய அறிவு வந்துச்சு, அதை நீ அறிவை மேம்படுத்திட்டனா பரவாயில்ல, நானும் சந்தோஷப்படுறேன். ஆனா அறிவை மேம்படுத்திக்கலன்னா என்ன பண்றது? சொல்றது புரிஞ்சுதா உனக்கு? அங்கதான் அறிவு மேம்படுதான்றதான் நீ காலேஜ் போற பசங்க கிட்ட கேட்கணும். ஓகே, அறிவு மேம்படுத்துக்கு தானே காலேஜ் போறீங்க. பசங்க கூட குட்டிச்சவத்து கூட உட்காந்துக்கிறதுக்கா காலேஜுக்கு போறீங்க? என்ன பர்பஸ்க்காக காலேஜ் போறீங்கன்னு புரிஞ்சுக்க. அந்த பர்பஸ் சால்வ் ஆகனா போறது வேஸ்ட். நீ காலேஜ் போறது வந்து பசங்க கூட ஊர் சுத்தத்துக்கு சார்னா ஓகே, அப்ப காலேஜ் போ. இல்லைன்னா உனக்கு ஒரு செமிஸ்டருக்கு 35,000 செலவு பண்ண போறாங்க வீட்டுல. அப்பனா ஒரு வருஷத்துக்கு 70,000 செலவு பண்ண போறாங்க. அந்த 70,000 எந்த பர்பஸ்க்காக செலவு பண்ண போறாங்க? அந்த பர்பஸ் என்ன பர்பஸ்? என்ஜாய் பண்ற பர்பஸா, கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிக்கிற பர்பஸா, என்ன பர்பஸ்ன்றத பார்க்கணும் நீங்க. அந்த பர்பஸ் சால்வ் ஆகும்னா ஓகே கோ, இல்லைன்னா வேஸ்ட். புரிஞ்சுதா? சில பேர் என்ன சொல்லுவாங்க, நெட்வொர்க்கிங் சோஷியல்னுவாங்க. நீ 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல்ல படிக்கும்போது உனக்கு 4 பேர் கூட பேச வர மாட்டேங்குது, 4 பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டேங்குதுன்னா காலேஜ் போனா ஒரு மாசத்துல வந்துருமா அது, இல்லைன்னா ஒரு வருஷத்துல வந்துருமா அது? புரிஞ்சுதா இல்லையா? சி, கோவிட் டைம்ல நிறைய பேர் ஸ்கூல் படிக்கல, அதனால காலேஜ் போய் அந்த சோஷியலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்பதான் நீங்க எல்லாம் கோவிட் முடிஞ்சு 3 வருஷம் ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறீங்களே, சோஷியலைஸ் பண்ணிக்கிறீங்களே, எப்படி பேசணும்ன்றது தெரிஞ்சு போச்சே. ஓகே, இதெல்லாம் தான் நான் கிரிமனுக்கு சொன்னேன், இதுதான் நான் உனக்கும் சொல்றேன். அவங்களுக்கு சொல்லும்போது நான் இதான் சொல்லி வளர்த்தேன். ஓகேவா? வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி வந்துட்டேன். சார் கொஞ்ச நாளாவே எனக்கு ஸ்கூல்ல வந்து இந்த காலேஜ் எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. 15 minutes உட்காரு. சொல்லுமா, சொல்றா. எனக்கு இந்த ஸ்கூல்ல பசங்க எல்லாம் காலேஜ் டிஸ்கஷன் பண்ணவங்க எனக்கு டவுட் இருந்துச்சு சார். காலேஜ் எப்படி சேர்றதுனால அவங்க எல்லாம் சிஏ பண்ணுவாங்களான்றதான கேள்வி. இப்ப நீ சிஏ பண்றவங்க ஸ்கூல்ல இருந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் உங்க கிளாஸ்ல பண்றாங்க? 3 பேர் சார். 3 பேர் பண்றாங்களா? சரி, ஓகே. அதுதான், அப்ப அவங்க இஷ்டம் தான். அவங்க செப்டம்பர் எக்ஸாம் எழுத போறாங்களா, ஜூன் எக்ஸாம் எழுத போறாங்களா? அது இப்பயே எப்படி சார் சொல்றேன், அவங்க ஜூன்ல எழுதிருவாங்க சார். எப்படிடா நீ இன்னும் ஒரு சப்ஜெக்ட் கூட முடிக்கல, அவங்க முடிச்சிட்டாங்களா 2 சப்ஜெக்ட்? இல்ல சார். என்ன தைரியத்துல நீ ஜூன்ன்றது இல்ல சார்? பேனா இருந்தா போதும் எழுதுறதுக்கு, அறிவு வேணுமா அப்படின்னு சார்? அப்படி இல்ல சார், நீங்க வந்து சொன்னீங்க சார் டிசம்பருக்குள்ள லா முடிச்சிட்டா. ஆமா, அதுக்கு முடிக்கணும்ல. முடிக்கணும்ல. சரி, ஓகே, கிரிமனன்ட்ட பேசுவோம். நம்ம நம்பரை பேசுறது அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே சார். நிவேதா. ஹாய் கிரிமரன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நீங்க ஒரு நாளைக்கு 15 hours படிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப அந்த 15 hours நீங்க எப்படி பிளான் பண்ணுவீங்க? அப்புறம் போர்ஷன்ஸ் அக்யூமுலேட் ஆயிட்டே வரும்ல, உங்க ரிவிஷன் ஸ்கெட்யூல் எப்படி? இது ரெண்டும் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் படிப்பேன். அந்த 3 months ரிவிஷன் அப்ப நான் 2 or 3 சப்ஜெக்ட் காம்பினேஷனா படிக்க மாட்டேன். ஒரு சப்ஜெக்ட்னா அதை ஃபுல்லா முடிச்சாதான் நான் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் மூவ் பண்ணுவேன். சோ எனக்கு பெண்டிங்னு அப்படி மோஸ்ட்லி வந்தது இல்ல, வந்துச்சுனாலும் அதை சண்டேஸ்ல காம்பன்சேட் பண்ணி படிச்சேன். உனக்கு தெரியுமா நிவேதா, உனக்கு டெஸ்ட் வச்சுட்டே இருப்போம்ல நம்ம. இப்ப 5 days ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் வைப்போம். சோ அந்த 5 days அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் படிப்பாங்க. புரியுதா உனக்கு நான் சொல்றது? இப்போ அக்கௌண்ட்ஸ் இன்னைக்கு முடிக்கிறேன்னா 4 days கழிச்சு இவன்ட்ட தான் நான் ஷெட்யூலே கேட்பேன். எப்படி வச்சா கரெக்டா இருக்கும்டா, உனக்கு எவ்வளவு நாள் வேணும், மத்தவங்களுக்கு எவ்வளவு நாள் வேணும்னு இவன்ட்ட கேட்பேன். இவன் சொல்லுவான், எனக்கு இவ்வளவு நாள் போதும், மத்தவங்களுக்கு ஒரு நாள் கூட வேணும் சார், அப்ப இப்படி கொடுங்க சார். இவன்ட்ட தான் கேட்பேன் நான் ஷெட்யூல். ஓகே, இவன்ட்ட கேட்டு தான் நான் ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இவன்ட்ட கேட்பேன், பிரணவ் கிட்ட கேட்பேன், ரக்ஷனா ரிஹானா கிட்ட கேட்பேன். இந்த மாதிரி 4-5 பேர் இருக்காங்க, இவங்ககிட்ட தான் கேட்பேன். ஏன்னா எப்படி வைக்கலாம் ஷெட்யூல். அதே மாதிரி ஈஸ்வரன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் வேணும் தேவைப்படும், அவனும் பாஸ் பண்ணிட்டான். ஓகே, அவன் கொஞ்சம் ஸ்லோ ரீடர், அவன்கிட்ட நான் கேட்பேன், அவன் இந்த ஸ்ட்ரெஸ்ல ஸ்கிப் பண்றேன்னா ஆரம்பிப்பான். அந்த மாதிரிலாம் இருக்கும். பேசிக்கலி என்னன்னா, அது எக்ஸாம் கிட்டக்க வரும்போது உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் கலந்து படிக்கிற மாதிரி வராது. இப்பதான் நீங்க எல்லா சப்ஜெக்டும் கலந்து படிப்பீங்க. எக்ஸாமுக்கு லாஸ்ட் 2 months வரும்போதுலாம் நீங்க ஒரு சப்ஜெக்ட் தான் படிப்பீங்க அட் டயத்துல. ஏன்னா எங்களுக்கு இன்னும் 6 months இருக்குல்ல சார், ஜான்ல எக்ஸாம் இருக்கு. உங்களுக்கு எல்லாமா நான் அடுத்த மாசம் போர்ஷன் முடிச்சிருவோமா? ஓகே, அதான் அடுத்த மாசம் இல்ல, இந்த மாசம். ஓகே, ஜூலையோட ஜான் 25 போர்ஷன் முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் டாக்ஸ் மட்டும் போய்கிட்டே இருக்கும். ஓகே, மிச்சம் 5 சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆனா மேபி எஃப்எம் நீ ரெக்கார்டர் பார்க்கணும், அது கொஞ்சம் டைம் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஆகஸ்ட்ல முடிப்பேன், இல்லைன்னா செப்டம்பர், மிஞ்சி போனா செப்டம்பர்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் எனக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 full months இருக்குது. அவங்களுக்கு 3 full months கிடையாது, அவங்களுக்கு 2 months தான் இருந்துச்சு. அவங்களோட உனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். சரியா? ஏன்னா அவங்க எக்ஸாம் வந்து நவம்பர்ல இருந்து ஜனவரி போனதுனால சொல்றேன். ஸோ அப்போ நீ ஈஸியா 4 தடவை 5 தடவை ரிவைஸ் பண்ணலாம்.
சரி, ஏன்னா நாங்க இது வரைக்கும் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட இவர் சொல்றதை வச்சு இப்ப நாங்க இந்த 6 months நாங்க எங்களால அதை ரெகுலேட் பண்ண முடிஞ்சிச்சு. பண்ணிட முடியும். அடுத்தது ஹேமபிரியா கேட்கணும்னா வீடியோ ஆன் பண்ணி கேட்கணும். ஹரியோம் சார். அண்ணா சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா. என்னோட கொஸ்டின்ஸ் என்னன்னா, இப்போ நான் வந்து 12th படிக்கிறேன். நான் வந்து டெய்லியும் என்னோட ஸ்கூல் இன்னைக்கு எடுக்கிறது வந்து நான் இன்னைக்கு வந்து டச் பண்ணணும். ப்ளஸ் நான் இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் முடிச்சிட்டேன், மேக்ஸ் முடிச்சிட்டேன், இப்போ லா பண்ணிட்டு இருக்கேன். அதையும் நான் வந்து பார்க்கணும். நம்ம காலையில பிளான் பண்ணிருப்போம்ல இன்னைக்கு இதை முடிக்கணும்ட்டு. ஆனா அது சில டைம்ஸ் முடிக்க முடியாது. அந்த போர்ஷன்ஸ் இன்னைக்கு படிக்கணும்னு நினைச்சது முடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி முடிக்க முடியலன்னா அது ஒரு மாதிரி ஃபெட் அப் ஆயிடும். அந்த மாதிரிலாம் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்கன்ட்டு தான் என்னோட கொஸ்டின். இந்த மாதிரி அக்குமுலேட் ஆகிற போர்ஷன் வீக்கெண்ட்ஸ்ல முடிக்கலாம். அப்படி வீக்கெண்ட்ஸ்லயும் முடிக்க முடியலன்னா நடுவுல ஹாலிடேஸ் கொடுப்பாங்கல்ல, அப்ப என்ஜாய் பண்ணாம அதுக்கு பதிலா இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணி பண்ணணும். அதே மாதிரிதான் எல்லாருக்கும் அவனுக்கும் அது நடந்திருக்கும். புரிஞ்சுதா? அவன் தான் சொல்றான். எல்லாருக்குமே இது நடக்கும். ஏன்னா திடீர்னு ஸ்கூல்ல அதிகமா ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கண்டிப்பா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நடக்கதான் செய்யும். அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் சேர்த்து வச்சு முடிக்க வேண்டியிருக்கும். சரியா? ஓகே சார், தேங்க் யூ சார். சித்தார்த் கேள்றா. சித்தார்த் பேச கேக்குதா? கேட்கல. ஒரு தடவை வேணா வெளில போயிட்டு உள்ளவா, நீ பேசுறது கேட்கல. சார் இப்போ கேக்குதா சார்? பேசு கேக்குது சொல்லு. ஸோ குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்ண்ணா. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் இண்டியா 12 எடுத்ததுக்கு. தேங்க்யூ. ஸோ என்னோட டவுட் வந்துட்டு என்னன்னா, ஸோ நீங்க ஆடிட்டிங்ல நான் என்ன நினைச்சேன்னா, லா தான் ரொம்ப ஈஸி. ஆடிட்டிங் வந்துட்டு நீங்க 91 எடுத்துருக்கீங்க, லால 69 தான் எடுத்திருக்கீங்க. ஆடிட்டிங் அது ரொம்ப ஒரு ஜென்ரலான பேப்பரா இருக்கு. எனக்கு ஒரு சாப்டர் நான் படிக்கிறேன்னா, இப்போ அடுத்த சாப்டர் போனா எனக்கு முன்னாடி இருக்க சாப்டர்ல நிறைய மறக்குது. அது நீ பட் லால வந்துட்டு அந்த பிரச்சனை இருக்காது மோஸ்ட்லி. ஏன்னா இப்போ ஒரு ப்ரொவிஷன்னா அதை அப்படியே நம்ம எழுதுனா மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஆடிட்டிங்ல நீங்க மார்க் எடுக்க என்ன பண்ணீங்க? அது எப்படி படிச்சீங்க? நான் ஃபர்ஸ்ட் புக்கை ஃபுல்லா ரீட் பண்ணேன், ஒவ்வொரு லைனையும். இப்ப மோஸ்ட்லி நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா புக்ல இருக்க அந்த சென்டென்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க கொஸ்டினாவே கேட்டிருப்பாங்க. ஸோ நான் ஒரு புக்கை மட்டும் ஒரு 4 times அந்த இது ஃபுல்லா ரீட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன்லாம் வரும்போது நான் ரீட் பண்ணும்போது நான் ரீட் மட்டும் பண்ணாம அப்படி மைண்ட்ல ரீகால் பண்ணேன். புக் அப்படியே மைண்டுக்குள்ளே ரீட் பண்ணும்போது இப்ப நெக்ஸ்ட் நான் இப்ப இந்த பேஜ் பாக்குறேன்னா அடுத்து என்ன வருதுன்னு நான் யோசிக்கணும். அந்த அளவுக்கு நான் நிறைய தடவை ரிவைஸ் பண்ணேன் ஆடிட்டிங். ஒரே வாட்டி படிச்சா முதல் தடவை படிக்கும் போது உன் கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும்டா, அவனுக்கும் தான் இருந்திருக்கும். எஸ் சார். உங்களுக்கு தெரியுமா, உங்க அளவுக்கு நான் டெப்தா கூட உங்க பேட்சுக்கு எடுத்த அளவுக்குலாம் கூட அந்த பேட்சுக்கு எடுக்கல. ஏன்னா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் நியூ சிலபஸ். ஸோ உங்களுக்கு எடுத்த அளவுக்கு கூட அவ்வளோ டெப்தா எடுக்கல அவங்களுக்கு நான். ஓகே, உங்களுக்கு அதோட நான் சூப்பரா எடுத்திருக்கேன். பெஸ்ட் என்னன்னா, சோ அதான் சொன்னேன், போன பேட்ச் தான் நான் வந்து இந்த இன்டர்வல் கண்ட்ரோல கொஞ்சம் ஓட்டி விட்டுட்டேன். இந்த பேட்சாவது நல்லா எடுக்கணும்னு சொன்னது. அதுதான் அவங்களுக்கும் அதுதான் பிரச்சனை. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த புக்கை பார்க்கும்போது நிறைய புதுசா இருந்துச்சு. ஏன்னா அப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்ல இருப்போம், இந்த பேராகிராஃப் தான் இருக்கும், இதுக்கப்புறம் இதான் இருக்கணும். ஆனா நிறைய புது பேராகிராஃப் இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கே தெரியாது. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ்ல தான் நம்ம படிப்போம். நம்ம சும்மா வீட்டுல உட்காந்து ப்ரிப்பேர் பண்றதுலாம் கிடையாது. உன் கூட தான் சேர்ந்து நானும் கிளாஸ்ல படிப்பேன். ஏன்னா வீட்டுல எனக்கு அவ்வளவு வேலை இருக்கும், பிளஸ் ஆபீஸ்ல வேலை இருக்கும். சோ அன்னைக்கு டேட்ல அன்னைக்கு புக்கை திறக்கும் போது தான் எனக்குமே அந்த சாப்டர். சோ நான் வீட்டுல உட்காந்து மாங்கு படிச்சுட்டு வந்து அப்படி பண்ற ஆள் கிடையாது. சரி, சில ஃபேக்கல்ட்டிலாம் பயங்கரமா ப்ராப்ளம் பண்ணுவாங்க, கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்திருக்கும். இப்ப உனக்கு என்ன ஃபீல் பண்ணியோ, ட்ரையா இருக்குது, ஜெனரலைஸ்டா இருக்குன்னா அவனுக்கும் அந்த பிரச்சனை இருந்திருக்கும். சரியா? ஆனா திரும்பி படிக்கும்போது அது சரியா போயிருக்கும். சரியா? அடுத்த கேள்வி சார். அண்ட் அப்புறம் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க ப்ரீ ரிசல்ட் பேட்ச்ல காஸ்டிங் போயிட்டு இருந்தீங்க. அண்ட் போஸ்ட் ரிசல்ட் பேட்ச் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மிச்ச சப்ஜெக்ட் படிக்கிற டைம் அப்படியே சப்ஸ்டான்சியலா அப்படியே கம்மியாயிட்டே வரும். இப்போ அக்கௌண்ட்ஸ் போயிட்டு இருக்கும், லா போயிட்டு இருக்கும். கேள்வி, அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் நீ படிக்கும்போது நீ ஈஸியா படிச்சிடுவடா, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம். ஒரே நாள்ல 4 சப்ஜெக்ட் போகும்போது என்னடா பண்ணுப்பேன்னு கேக்குறான். அதான் நான் சொன்னேன்ல சார், நான் அந்த 30 marks வாங்கின உடனே இதுக்கு நம்ம பண்றது பத்தாதுன்னு தெரிஞ்சு அங்க இருந்தே நான் இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பத்துல 6 மணி நேரம் 8 மணி நேரம் படிச்சிருப்பான்டா. அதுக்கப்புறம் அது 10-12 மணி நேரம் மாறி இருக்கும். வேற என்ன?
இஃப் யூ Sir. டோன்ட் ஹேவ் டைம் இந்த டே பாரோ ஃப்ரம் த நைட் தான், வேற என்ன. 4 சப்ஜெக்ட் சேர்ந்தே டைம் எனக்கு பத்தவே மாட்டேது சார். சார் எனக்கு 24 மணி நேரமே பத்த மாட்டேங்குது சார். சி அதுதான்டா அந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட் 3 மந்த்ஸ் அதான் போர்ஷன் தான் நம்ம வெளியில அட்வான்ஸ் முடிச்சிருவோம்ல. எஸ் சார். மத்த அகாடமில என்ன பண்ணுவாங்கன்னா போர்ஷனே எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. ஆமா 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 கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உனக்கு நிறைய டைம் கொடுத்து ஆரம்பத்துல போர்ஷனை எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. ஆமா நம்ம ஆமா அப்படியே ஆப்போசிட்டா பண்ணுவோம், போர்ஷனை அச்சு முச்சிருவோம். எஸ் சார். ஓகே, அப்ப என்ன ஆகும்னா உனக்கு போர்ஷன் முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் நீ படிக்கணும்ன்ற மாதிரி இருக்கும். அப்ப நீ படிக்கணும்ன்ற போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 3 நாள் 4 நாள் டைம் கொடுப்பேன். 4 நாள் கழிச்சு டெஸ்ட் 4 நாள் கழிச்சு டெஸ்ட்னும் போது நீ திருப்பி எழுதிருப்ப. எஸ் சார். ஓகே, அடுத்த கேள்வி. அவ்வளவுதான் சார். சரி, ஓகே, மியூட்ல போயிடு. கிஷோர் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோ. கிஷோர் குமார். Good evening, sir. Good evening, now. First of all, congratulations for getting Air India 12 mark rank. என்ன கேட்கணும்னு நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் படிச்சுட்டு மறுபடியும் அந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது உங்களுக்கு படிச்சதெல்லாம் மறந்துடாதா? அப்படி மறந்துச்சுன்னா அதை மறுபடியும் ரீகால் பண்றதுக்கு எந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் நீ பண்ணுவீங்க? மனுஷனா இல்ல இல்ல திருப்பி மறுபடியும் படிப்பீங்களா? நக்கிரி சார் மறதின்னு ஒண்ணுலாம் உங்களுக்கு இருக்குமா இருக்காதா? நீங்க எல்லாம் வானத்துல இருந்து குதிச்சீங்களா அப்படின்னு கேக்குறேன். எனக்கும் மறக்கும் சார். நான் எப்படி ரிவைஸ் பண்ணுவேன்னா, செகண்ட் டைம் நான் ரிவைஸ் பண்ணும்போது புக்கை ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்க மாட்டேன். எனக்கு என்னென்ன ஞாபகம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு எது நான் எங்க ஸ்டாப் ஆகுறேன்னா அங்க இருந்து அந்த பாயிண்ட்ல தான் அதை திருப்பியும் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சுக்குவேன் சார். ஸோ நான் தேர்ட் ரிவிஷன் எல்லாம் பண்ணும்போது மோஸ்ட்லி ஸ்டக் ஆகுற பாயிண்ட் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாம் அப்ப அங்க ஒரு தடவை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறேன்னு நினைக்காம ஸ்ட்ரக் ஆகிற இடத்துல இருந்து படிப்பேன். எஸ் சார். ஓகே, குட். அதனால நான் நிறைய டைம் ரிவைஸ் பண்ணேன். ஓகே, ஜெசிந்தா. சார் இன்னொரு கேளுடா. சார் அண்ணா நீங்க எத்தனை வாட்டி படிப்பீங்க? ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டா அது எத்தனை வாட்டி நீங்க திருப்பி படிப்பீங்க? மொத்தமா இப்போ ஒரு புக் எத்தனை மொத்தம் எவ்வளவு தடவை போட்டு பார்த்திருப்பேன்னு கேக்குறேன். 4 times இருக்கும். படி மர படி அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க்யூ. 3 times enough டா. என்ன பொறுத்த வரைக்கும் 3 times மினிமம் படிக்கணும். 4 timesன்றது சூப்பர். அவ்வளவு டைம் இருந்ததுன்னா சூப்பர். ஓகே சார், தேங்க்யூ. ஜெசிந்தா. Good evening, sir. சவுண்டா பேசு. Congratulations, கிரிமரன். அதுக்கு உங்ககிட்ட எனக்கு கேள்வினா, இப்போ ஏதாச்சும் ஒரு டாபிக் எனக்கு ஸ்கிப் பண்ணிருக்கியா? இல்லனா ஏதாச்சும் ஒரு டாபிக் கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ அதை என்ன பண்ணுவ? சம கேள்வி. ஏதாவது சாப்டர் விட்டுருக்கியாடா? இல்ல சார். புரிஞ்சா புரிஞ்சு படி, புரியலனா மகப்படி. இதான் ஒரு பாலிசியா. இப்போ நம்ம தியரி சப்ஜெக்ட்னா படிச்சலாம். இப்போ பிராக்டிகல் சப்ஜெக்ட்லயும் பிராக்டிகல் பேப்பர்லயும் தியரிலாம் இருக்கு. இப்போ எம்சிக்யூலாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அதுலயும் தியரிலாம் கவர் பண்ணணும். அதெல்லாம் நீ எப்படி பண்ண? பிராக்டிக்கல் சப்ஜெக்ட்ல நான் தியரி விட்டுருக்கேன். இப்ப பிராக்டிக்கல் சப்ஜெக்ட்ல இப்ப வேற எந்த சாப்டர்லயும் பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நான் விட்டது. அக்கவுண்ட்ஸ்ல தியரி விட்டுருப்பான், காஸ்டிங்ல தியரி விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விட்டுருப்பான். எம்சிக்யூல எப்படி இருந்துச்சு क्वेश्चन பேப்பர்ல? கேஸ் பேஸ்டா இருந்துச்சா இல்ல? எம்சிக்யூல தியரி மோஸ்ட்லி இல்ல. எப்படி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி கேஸ் சினாரியோ. காஸ்டிங்ல ஐ திங்க் 3 ப்ராப்ளம் இருந்துச்சு. 3 கேஸ் சினாரியோவா தான் இருந்துச்சு. வேரியன்ஸுக்கு ஒரு கேஸ் சினாரியோ கொடுத்துட்டு ஒரு 5 எம்சிக்யூ அந்த டிஃபரெண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்படிதான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் உன்னோட ஜூனியர் தப்பிச்சிட்டான். தியரி கேட்கல அவங்க, அதனால தப்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் உன்னோட ஜூனியர் அடுத்த கேளு. அதான் நெக்ஸ்ட் உன்னோட ஜூனியர்ஸ் இப்போ நெக்ஸ்ட் இன்டர் எக்ஸாம் எழுதாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ்னா என்ன இருக்கும்? நான் அந்த 100 daysல ஸ்டார்ட் பண்ணதை நீங்க கொஞ்சம் இன்னும் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நிறைய ஸ்கோர். உங்களால முடியும், அடுத்த ஜெனரேஷனால முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த தடவை நவம்பர் எக்ஸாம் ஜனவரிக்கு போனதுனால உங்களுக்கு 8 monthsன்றது இப்போ ப்ரீ ரிசல்ட் பேட்ச்ல வந்திருந்தானா 8ன்றது 10ஆ கூட இருக்கலாம். ஓகே, போஸ்ட் ரிசல்ட் பேட்ச் வந்திருந்தவங்களுக்கு 8ன்றது 9ஆ இருக்கும். ஸோ உங்களால அவன் சொல்றது முடியும். இதே ஞாபகம் வச்சுட்டு அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு கதை. அப்போ வந்து இவன் பாட்டு சொல்லிட்டு போயிடுவான், போர்ஷனை யாரும் முடிக்கிறதுன்ற அவர் தான். ஸோ அடுத்தது அச்சயா. குட் ஈவினிங் சார். அண்ணா கங்க்ராச்சுலேஷன்ஸ்ண்ணா 12th. எனக்கு என்ன டவுட்னா, நீங்க அந்த எக்ஸாம் டேல உங்களோட மார்னிங் ரொட்டைன் என்னவா இருந்தது? சிலர்லாம் எக்ஸாம் ஹால் போற வரைக்கும் வெஹிக்கல்ல போறப்ப கூட படிச்சுட்டே போவாங்க. அந்த மாதிரி போனீங்களா? உங்க மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ண்ணா.
நான் வெஹிக்கிள்ல போகும்போதெல்லாம் படிக்க மாட்டேன். மார்னிங் இதெல்லாம் எந்திரிச்சதுல பொண்ணுங்க இருந்து பண்றதுமா, அது பசங்க பண்ண மாட்டாங்க. அதுல சார் அப்பா அவங்க அப்பா பின்னாடி உட்காந்து போகும்போதெல்லாம் படிச்சுட்டே போகும் ஒரு பொண்ணு. நான் பாப்பா ஏ என்னடா இதே அப்படின்ற மாதிரி. சொல்றா கிரி. இப்ப அன்னைக்கு எந்திரிக்கும் போது வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன். அந்த இல்லடா நீ எக்ஸாம் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி படிப்பியா? எவ்வளவு நேரம் படிப்ப? எப்ப யூஸ்வலா என்ன டைம் வேக்கப் ஆகுனா அந்த டைம் தான் சார் எந்திரிச்சுக்குப்பேன். அதுல இருந்து எக்ஸாம் போறதுக்கு 1 hour முன்னாடி வரையும் படிப்பேன். சோ அதுக்கப்புறம் கிரிமரன் ரெடி. ஜெனரலா 7 மணிக்கு தான் எழுந்துப்பான். சோ 7 மணிக்கு ஏஞ்சி 7 மணில இருந்து ஒரு 12 மணிக்கு அவனுக்கு எல்லாம் முடிப்பான்னு வச்சுக்கோயேன். சோ அப்ப 7ல இருந்து 12 படிப்பான். நடுப்புற ஒரு 1/2 an hour வந்து பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டா இருக்கும். லஞ்ச் சாப்பிட்டு ஒரு மாதிரி மினி லஞ்ச் மாதிரி சாப்பிட்டு கிளம்புவானா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிட்டு கிளம்புவியா? இல்லைன்னா சேர்த்து ஒரே மாதிரி சாப்பிட்டு கிளம்புவியாடா? சார் நான் காலைல சீக்கிரம் 5 மணிக்கு எந்திரிச்சுக்குவேன் சார். அதனால ரெண்டும். நார்மல் டைம்ல தான் 7 மணிக்கு எந்திரிப்ப. எக்ஸாம் டைம்ல 5 மணிக்கு எந்திரிப்பியா? நார்மல் டேஸ்லயும் 5:30 அப்படி. 7 மணி நேரம் தூங்குவேன்னு சொன்னியா? 7 மணி நேரம் தூங்குன்றத நான் 7 மணிக்கு எழுந்துப்பேன்னு நினைச்சிட்டேன். சாரிடா. ஓகே, எத்தனை மணிக்கு எழுந்துப்ப நார்மலா? 5:30 இல்ல 5 o'clock எந்திரிச்சுக்குவேன். எத்தனை நைட் மணிக்கு எப்ப தூங்குவ? தூங்குறேன்னா 9:30 இல்ல 10 o'clock தூங்கிடுவேன். ஓகே. இவங்க எல்லாம் 12 மணிக்கு தான் தூங்குவாங்க. இப்ப நிறைய பேர் சாரதாலாம் 12 மணிக்கு ஆன்லைன்ல இருப்பா. சரியா? ஓகே, அடுத்தது. சரி, அவர் ரொட்டீன் சொல்றான், புரிஞ்சுச்சா? வேற ஏதாவது டவுட் இருக்கா கேட்கலாமா? அடுத்தது போலாம். வினோதினி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ நாங்க வந்து 12th படிக்கிறோம். நீங்க 12th படிக்கிறப்ப தான் சிஏவும் படிச்சு 12th மேனேஜ் பண்ணி 12th கம்ப்ளீட் பண்ணி 2 monthsலயே ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிருக்கீங்க. அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க ரெண்டையும்? எப்படி ஸ்கூலையும் சிஏவையும் மேனேஜ் பண்ணான்னு கேக்குறாடா. எந்த டேயும் மிஸ் பண்ணாம டெய்லியும் அந்த பர்டிகுலர் ஹார்ஸ் படிச்சேன். மிஸ் பண்ண இதை வீக்கெண்ட்ஸ்ல காம்பன்சேட் பண்ணேன். அது எவ்வளவு தூரமா சொல்றதுன்ற மாதிரி அவன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான். இப்ப புரியுதாடா என் கஷ்டம் உனக்கு? ஒரே கேள்வியை 100 தடவை கேட்டாலும் 100 தடவையும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கற மாதிரியே சொல்லுவேன்டா நானு. நீ 2 தடவைக்கே டயர்டான மாதிரி ஃபீல் ஆகுது. முன்னாடி சொன்ன ப்ரீஃப் இப்ப கொஞ்சம் கம்மியாயினே இருக்குது. அடுத்த தடவை அது என்னவா பண்றது? பிறந்துட்டோம், வாழ்ந்தானே ஆகணும், படிச்சோமா, அவ்வளவுதான் போறாங்க. அது தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மாதிரி பாய் டக்குன்னு கேளு. இப்ப எனக்கு கிளம்பணும், எனக்கு ஆக்சுவலி வேற மீட்டிங் இருக்குது. டக்குன்னு முடி. மாதிரி பாய். குட் ஈவினிங் சார். கங்க்ராச்சுலேஷன் அண்ணா. நான் வந்து இப்போ 11 படிக்கிறேன். கேள்வி என்னன்னா, இப்போ எஸ்எஸ்எல்சி எக்ஸாம்ஸ்க்கும் சிபிடி ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கெல்லாம்? ஸ்கூல் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி எல்லாம் புக் பேக்கா இருக்கும். அந்த கம்பல்சரி மட்டும் புக். நீ ஸ்டேட் போர்டு தானடா கிரி? எஸ் சார். ஸ்டேட் போர்டு தான் இவன். சரியா? அதனால இவனுக்கு நிறைய புக் பேக் இருக்கும். நீ பாட்டு சிபிஎஸ்சி புக் பேக்ன்றது. அந்த பொண்ணுக்கு சிபிஎஸ்சி இருந்தா அது புக் பேக்லாம் இருக்காது அதுக்கு. சரியா? ஸோ ஸ்டேட் போர்டுக்கு மோஸ்ட்லி புக் பேக்மா. அப்படியே மக்கள் ஃபர்ஸ்ட் போய் எக்ஸாம் எழுதிடுவாங்க பசங்க. ஸ்கூல்ல தான் அவங்க கமா, ஃபுல் ஸ்டாப், செமிகோலனுக்குலாம் மார்க் குறைப்பாங்களே. ஓகே, அந்த மாதிரி அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாப் கார்னர் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பான். எல்லாரும் அப்படிதான் படிப்பாங்க. இவன் மட்டும் இல்ல, ஊரே அப்படிதான் படிக்கும். 12th எவ்வளவு மார்க்டா நீ? 594. 594. சரி. ஓகே. அதாம்மா ஸ்கூலை பொறுத்த வரைக்கும்மா, இப்ப நீ சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டா மாதிரி? ஸ்டேட் போர்ட்ஸ். அப்ப அவன் சொல்றது உனக்கு புரியும். சொல்றா. இங்க ஃபவுண்டேஷன்ல வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். கொஞ்சம் தான் புக் பேக்ல இருக்கும். மோஸ்ட்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். கீர்த்தனா டக்குன்னு கேளு பாப்போம். சரி, ஓகே. பாலச்சந்தர். ஹலோ. கீர்த்தனா கேளு. எனக்கு வீடியோ ஆன் பண்ணி தான் பேசணும். வீடியோ ஆன் பண்ணாம பேசக்கூடாது. சீக்கிரம் கேளு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்ண்ணா. நீங்க 12th நான் இப்ப 12th தான் படிக்கிறேன். இப்பதான் நியூவா ஜாயின் பண்ணிருக்கேன். எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான் எனக்கே கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. எனக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னால ஸ்கூல் டைமிங்கையும் இதையும் மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்கண்ணா. இதுக்குன்னு ஒரு டைம் அலோகேட் பண்ணிட்டு அதை வேற எதுக்கும் யூஸ் பண்ணாம இருக்கணும். அப்படி எங்க காம்பன்சேட் பண்ணனா ஸ்லீப்ல காம்பன்சேட் பண்ணிடாம ஏதாச்சும் என்டர்டைன்மெண்ட் அந்த டைமை காம்பன்சேட் பண்ணிக்கும். ஸோ 7 மணி நேரம் தூங்கணும்.
டெய்லி 1 மணி நேரம் சிஏக்கு படிக்கணும். மத்த நேரம் கண்டிப்பா ஒரு டைம் இருக்கும். ஃபோனை நோண்டுறதுக்கோ, ஃபோன்ல பேசுறதுக்கோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிறதுக்கோ டைம் இருக்கும். அதை வெட்டிடுன்றான். அண்ட் நீ ஏர்லி மார்னிங் படிப்பலடா சிஏக்கு ஸ்கூல் படிக்கும்போது? ஓகே சார் என்னை வேற இப்ப வழி இல்லாம அதான் பண்ணி ஆகணும். ஓகே பாலச்சந்தர். நான் வந்து இப்ப 11th படிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ்ண்ணா 12 எடுத்தது. என் கேள்வி ஏதோ ஃபர்ஸ்ட் என்னன்னா சொல்லணும்னு நினைச்சேன். மறந்துட்டேன். வெயிட் பண்ணுங்க சொல்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ்ண்ணா அப்படின்னு. அப்புறம் என் கேள்வி என்னதுதான், நீங்க என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க இந்த சூப்பர் கேள்வி. பொசிஷன் என்னத்த சாக்ரிஃபைஸ் பண்ண? ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பான். சொல்றா. புரியல சார் கொஸ்டின். என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க எக்ஸாம் படிக்கிறதுக்காக? என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்கன்னு கேக்குறேன். ஸ்கூல் டைம்ல என்டர்டைன்மெண்ட் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணேன். இன்டருக்குன்னு சொல்லணும்னா அந்த 4 months வந்து நான் மோஸ்ட்லி ஒரு 2-3 days தவிர வீட்டை விட்டே வெளியே போகல. அவன் ஒரு சன்னியாசி மாதிரி வாழ்ந்திருக்கான். நான்லாம் அப்படி வாழல தெரியுமா? நான்லாம் படம்லாம் பார்ப்பேன். வாரத்துக்கு ஒரு படம் பார்ப்பேன். சாட்டர்டே நைட்னா கண்டிப்பா படம் பார்ப்பேன். நான் தியேட்டருக்கு போயே படம் பார்ப்பேன் சாட்டர்டே நைட்னா. அப்பெல்லாம் வந்து இந்த ஓடிடி எல்லாம் கிடையாதுல்ல. எனக்கு அதுதான் ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட். ஓகே, ஏன்னா முன்னாடிலாம் ஷெட்யூல் விளையாடுவேன். நான் இன்டர் படிக்கும்போது ஷெட்யூல் விளையாடுவேன். டெய்லி 1/2 hour 1 hour ஷெட்யூல் விளையாடுவேன் இன்டர் படிக்கும்போது. ஓகே, ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஷெட்யூல்லாம் விளையாடுவேன். சம்டைம்ஸ் நைட்டு போய் பார்க்கில் போய் ஷெட்யூல் விளையாடுவேன். அந்த மாதிரி கிரிமரன் பண்ணல. கிரிமரன் வந்து ஒரு சாது சந்தா வாழ்ந்துருக்கான். ஓகே, தாடி முளைச்சிருந்தா சன்னியாசி ஆயிருப்பான் இந்த நேரத்துக்கு. அதனாலதான் ஆல் இண்டியா ரேங்க் வாங்கியிருக்கான். நான் ஆல் இண்டியா ரேங்க் வாங்கல. தேங்க்யூ சார். சரி, சாக்ரிஃபைஸ்னாடா படிப்பை தாண்டி உனக்கு என்ன வாழ்க்கையில் இருக்குதுன்னு நீயே உனக்கு கேட்டுக்கணும். அதான் அவன் பண்ண எல்லா சாக்ரிஃபைஸும். அவன் விளையாட போல. ஆனால் அவன் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவான். முன்னாடி எல்லாம் 1/2 hour ஒர்க் அவுட் பண்ணுவான்னு சொன்னா, இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட் 3 months அதுவும் பண்ணன்றான். ஓகே, அடுத்தது சத்யநாராயண். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. இது டைரக்டருக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்களா? கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறியா அப்படின்னு கேட்பான். அடுத்தது, ஏன்டா எனக்கு தெரிஞ்சதை கேளுங்கடா, நான் டைரக்ட் என்ட்ரி படிக்கலையடா, நான் ஃபவுண்டேஷன் ரூட்ல தானடா வந்தேன் அப்படின்ற மாதிரி. அவனுக்கு தெரியாதுடா டைரக்ட் என்ட்ரி பத்தி. கூட படிச்சப்ப இருந்தாங்கல்ல அந்த இதுல பேட்ச்ல. அவனுக்கு தெரியும். அவங்க கூட படிச்சவங்க ஃபவுண்டேஷன் பசங்கடா. டேய், உங்களுக்கு தெரியுங்களா அந்த டைம்ல எல்லாம் டைரக்ட் என்ட்ரியும் ஃபவுண்டேஷன் நான் மிக்ஸே பண்ணல. தனித்தனியா வச்சிட்டேன் 2 பேருக்கும். ஏன்னா அவங்கள வந்து குதிரை ஓட்டுற மாதிரி ஸ்பீடா ஓடு 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 ஓட்டினேன். அந்த ஓட்டெல்லாம் உங்களுக்கு ஓட்டியிருந்தேன்னா நீங்க வந்து வாயில மூக்கெல்லாம் ரத்தம் வந்துருக்கும் உங்களுக்கு. ஏண்டா நீ வந்து 3 சப்ஜெக்ட் எழுதின அதே டைம்ல அவன் 6 சப்ஜெக்ட் எழுதிருக்கான்டா. புரிஞ்சுக்கிட்டியா? சரி, அடுத்தது ஹன்சிது கேள்றா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிரிமரன். இப்போ சார் சொன்ன மாதிரி நாங்கள் 3 பேப்பர் எழுதுற டைம்ல 6 பேப்பர் எழுதிருக்கீங்க. 6 பேப்பர் வந்து மேனேஜ் பண்றதுங்கிறது கஷ்டம். அதுவும் எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் ஏருங்கிறது வந்து வர முடியும். ஸோ அதுக்கான எப்படி இம்பார்ட்டன்ஸ், எப்படியும் ஏதோ ஒரு இடத்துல வீக்னஸ்ங்கிறது ஒன்று இருக்கும். அதை எப்படி டேக்கிள் பண்ணீங்க? அந்த 3 months நான் சொன்ன மாதிரி அப்ப ஃபுல்லா சார் 5 days once டெஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க. அப்ப நான் அந்த 5 days அந்த சப்ஜெக்ட்ல மோஸ்ட்லி எல்லா 3 time டெஸ்ட் எழுதுனா அந்த 3 time எனக்கு ரிவிஷனா தான் இருந்திருக்கும். அப்ப நான் ஒவ்வொரு தடவை என்ன மிஸ் பண்றேன்னா அதை நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் அதை பார்த்து ரெக்டிஃபை பண்ணி. டேய், அவன் ஹையஸ்ட் மார்க்கே ஐசிஆர் தானே எடுத்திருக்கான். அவன் கிளாஸ்ல இவ்வளவு மார்க் எடுத்தது இல்ல. அவன் 75-74% தான் எடுப்பான் கிளாஸ்ல. நீங்க கிளாஸ் ரெக்கார்டர்லயே சொல்லிருக்கீங்க சார். ஃபவுண்டேஷன்லயே அப்படிதான் இருந்துச்சு. ஆமா, இவனும் சரி அந்த இன்ஃபான்ட்டும் சரி கிளாஸ்ல வாங்குறதோட வருஷான்னு ஒரு பொருள் இருப்பா. அவ வந்து கிளாஸ் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுவா. அவளுக்கு ஐசிஐனா வந்து ஒரு வெறி வந்துடும். அது என்னன்னே தெரியாது. இந்த ரட்சகன் படத்துல வர அந்த நரம்பு படைக்கிற மாதிரி ஐசிஐனா ஒரு வெறி வந்துடும். அவன் கிளாஸ் டெஸ்ட்ல கூட ஃபெயில் ஆவா, ஐசிஐல பாஸ் ஆயிடுவா. இன்னொரு பொண்ணு அப்படியே ஆப்போசிட், கிளாஸ் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வருவா, ஆனா எக்ஸாம்ல போய் ஃப்ளங்க் ஆவா. நீ இங்க அதான் சொல்றேன்ல, இங்க நீ ஹீரோவா இருக்கிறது முக்கியம் இல்ல, அங்க நீ ஹீரோவா இருக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் அவன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தான்டா. கீப் ஆன் இம்ப்ரூவிங், எவர் இம்ப்ரூவிங்ன்ற மாதிரி அங்க போய் ஜெயிச்சிட்டான் பெருசா. கரெக்ட். ஓகே, அடுத்த ஜெசினா டக்குன்னு கேளு. குட் ஈவினிங் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. கங்க்ராட்ஸ்ண்ணா ஏர் 12 வாங்கினதுக்கு. ஆனா ஃபவுண்டேஷன்ல மேக்ஸ் சப்ஜெக்ட் இருக்குல்ல, அது வந்து நீங்க எக்ஸாம்ல போய் ஏதாச்சும் சம் தப்பு பண்ணி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆனீங்களா, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செம்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா?
இந்த ப்ராப்ளம் எனக்கும் வந்துச்சு. நான் போடும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஓகே அதுல எனக்கு ஆன்சரே வரல. நான் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சம் போய். ரொம்ப ஆனா டைம் எனி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி இது பண்ணீங்க? ஓவர் கம் பண்ணீங்கன்னா? ஒரு பொண்ணு இருந்துச்சா உனக்கு மெசேஜ் ஃபர்ஸ்ட்? பண்ணுச்சுன்னா அதை எப்படி நீ ஹேண்டில் பண்ணுவேன்னு கேக்குறான். புரியல சார். இந்த டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி எனி கேள்வி கேட்டா அவன் எப்பவுமே புரியலன்றான் பாத்தியா? இது 2வது தடவை சொல்றான். டிஸ்ட்ராக்ஷன்லாம் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு கேக்குறாடா. எந்த மாதிரி? டிஸ்ட்ராக்ஷன்னா என்னம்மா? அது எந்த கடையிலமா விக்கும்? அது எனக்கு தெரியாதேம்மா. அப்படி டிஸ்ட்ராக்ஷன்னா இல்ல எந்த சார், எந்த மாதிரினா? மாதிரின்னு. உங்க வயசுக்குன்னு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்லடா. தெரியலம்மா. அவனுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியலம்மா. அந்த மாதிரி ஒரு குழந்தைய வளர்த்துருக்காங்கம்மா. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே. டிஸ்ட்ராக்ஷன்னா பேசிக்கலி லைக் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வரலையோ, இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் போட்டா லைக்ஸ் வரலையோ, அந்த மாதிரிலாம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். இந்த வயசு இல்ல பசங்களுக்கு சார், இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்க மெசேஜ் அனுப்பினாலும் நோட்டிஃபிகேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்டேட்ஸ். அப்படியே பார்க்கும்போது நம்ம சடனா யூடியூப் ஏதாச்சும் போற மாதிரி இருக்கும். ஆமாண்டா கரெக்ட். வாட்ஸ்அப்லாம் நீ ஆக்டிவ்ல தான் இருந்த கச்சேரி. வாட்ஸ்அப்ல அன்இன்ஸ்டால்லாம் பண்ணலையே. நிறைய பேர் அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுன்றாங்க. வாட்ஸ்அப் தவிர நான் வேற எந்த சோஷியல் மீடியாலையும். ஓகே, அதுதான் விஷயம். அவனுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வாட்ஸ்அப்ல குத்துற போறேன். அப்புறம் எதுக்கு அவனுக்கு வேற ஏதாவது சோஷியல் மீடியால இருக்கணும்? எல்லாமே நான் கிளாஸ்ல சொல்லிடுவேன். அவ்வளவுதான். அப்புறம் ஹரிகரன் டக்குன்னு சொல்லு, உன்னோட முடிச்சுக்கிறேன் நான். எனக்கு வேற மீட்டிங் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் கிரிமாறன். தேங்க்யூ. நீங்க ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு இன்டர் படிக்க ஸ்டார்ட் பண்ணது ப்ரீ ரிசல்ட் பேட்ச்லயா போஸ்ட் ரிசல்ட் பேட்ச்லயா? ப்ரீ ரிசல்ட். என்ன நீ மீட்டிங்க்கு லேட்டா வந்தியா? அவ்வளவு கதை பேசிருக்கோம் நாங்க ப்ரீ ரிசல்ட் பத்தி. இல்ல நானும் இப்ப ப்ரீ ரிசல்ட் பேட்ச் தான் எடுத்திருக்கேன். என்ன பண்ணா நீங்க விட்டதை நாங்க பிடிக்க முடியும்? ஒரு அட்வைஸ் ப்ரீ ரிசல்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு. நானும் இப்ப அதான் எடுத்திருக்கேன். நீங்க சீக்கிரமா நான் சொன்னல இந்த 100 டேஸ் நான் வேற எதுவும் பண்ணாம இதுலயே ஃபோக்கஸ் பண்ணேன்னு. நீங்க அத இன்னும் கொஞ்சம் டைம் முன்னாடியே ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இன்னும் நிறைய ஸ்கோர். அவன் வந்து காஸ்டிங்க வந்து ரிசல்ட் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் முடிச்சிருப்பான். ஒரு 10 நாள் கழிச்சு முடிச்சிருப்பான். நீ வந்து காஸ்டிங் ரிசல்ட் வரதுக்குள்ளே முடிக்கணும்ன்றான். சோ ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் காஸ்டிங் பாக்குறேன்னா ஒரு நாளைக்கு நீ 2 கிளாஸ் காஸ்டிங் பார்க்கணும் இப்பவேன்றான். ஓகே சார். அவனே 2 கிளாஸ் பார்த்திருப்பான். அப்பதான் முடிச்சிருக்க முடியும்னு வச்சுக்கோயேன். அப்ப நீ 3 கிளாஸ் பார்க்கணும். 3 கிளாஸ் பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் சான்ஸே கிடையாதுன்னு வச்சுக்கோயேன். அது வேற வழி இல்லடா. அது டைம் எடுக்க தான் செய்யும். ஓகே சார். Okay. I am closing the thing. And if you have any other doubt, we will send WhatsApp and I will get the answer from you. Okay? Sir, one last question, sir, please. சரி சீக்கிரம் சொல்லு. Sir, Kirimaran, according to you, which was the toughest subject at foundation and inter level, and how many hours did you spend at that particular subject? ஃபவுண்டேஷன் லெவல்ல லா. ஸோ அப்ப நான் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றேனோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour 1.5 hours எக்ஸ்ட்ரா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன். இன்டர்ல எனக்கு டஃபா இருந்த சப்ஜெக்ட் டாக்ஸ் தான். அது சார் கம்ப்ளீட் ஜிஎஸ்டி வந்து ஓரளவு ஈஸியா தான் இருந்துச்சு. இன்கம் டேக்ஸ் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அது நிறைய ரிவிஷன் பண்ண ஈஸியா. Like எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 4 hours இல்ல எப்படி நீங்க அது ஓவர் கம் பண்ணீங்க அந்த டஃபஸ்ட் சப்ஜெக்ட்? இப்ப மத்த இன்டர் சப்ஜெக்ட்ஸுக்கு நான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருப்பேனோ ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸுக்கு தனித்தனியா அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். அதாவது ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெண்ட் பண்றது 50 மார்க்கே ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ லா வந்து ஒரு 80 hours நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் அவன் ஒரு 80 hours படிச்சிருப்பான்னா ஜிஎஸ்டிக்கு 150 hours அவன் செல்ஃபாவே படிச்சிருப்பான் கிளாஸை தாண்டி. அப்படி சொல்றான் அவன். புரிஞ்சுதா? சரி, ஓகே, டன். We have to go to another meeting. See you. Bye bye. All the best. Thank you, Kirimaran, for spending time. All the best. See you. Bye bye. Thank you. Bye. Thank you, sir.